بسم الله الرحمن الرحيم. இப்போ இந்த ஆன்லைன் ட்ரேடிங் மூலமா கோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதாவது எதிர்கால சேமிப்பு வந்து தங்கம் கிராம் கணக்குல நம்ம வாங்கி ஆன்லைன்லயே அதை சேவ் பண்ணிக்கலாம். சேமிப்பு அது எப்படின்னா நமக்கு தேவைப்பட்டதுன்னா அந்த தங்கத்தை வீட்டுக்கும் வாங்கிட்டு வரலாம், இல்லைன்னா அது ஆன்லைன்லேயே இருக்கும். எப்போ தேவைப்படுதோ நம்ம வாங்குவோம், இல்லை தேவையில்லாதப்ப நமக்கு பணம் வேணுங்கிறப்ப அந்த ஆன்லைன் மூலமாவே வித்துக்கலாம். இது வந்து ஹலால் ஆகுமா? இன்டர்நெட் வழியாக ஆன்லைனை பயன்படுத்தி நடக்கக்கூடிய வியாபாரம், அந்த வியாபாரத்தில் தங்கம் விற்பனை செய்யப்படுகிறது. ஆன்லைன் ட்ரேடிங்ல கோல்டு மார்க்கெட்னே ஒரு மார்க்கெட் இருக்கிறது, தங்கத்தை விற்பனை பண்றாங்க. இப்ப அந்த தங்கத்தை அது மாதிரி ஆன்லைன்ல நம்ம வியாபாரம் பண்ணலாமா, மார்க்க ரீதியா அதுல எதுவும் தடை இருக்கிறதான்னு சொல்லி கேட்கறாங்க. வியாபாரம் பண்ணுனா வியாபாரத்துக்கான அளவுகோல்ல ஒரு முக்கியமான அளவுகோல் என்னன்னா, அந்த பண்ணப்பட வியாபாரத்தில் பயன்படுத்தப்படுகிற அந்த பொருள், அதனுடைய அளவு, அதனுடைய தரம், அதனுடைய நிறம் எல்லாம் சம்பந்தப்பட்ட இரண்டு பேருக்கு மத்தியில் தெளிவுபடுத்தப்படணும். அஜலும் மாலும் கையிலும் மாலும் வசலும் மாலும், அதனுடைய எடை, அதன் நிறம், அதன் தரம், அதனுடைய அளவு எல்லாம் தெளிவுபடுத்தப்பட்ட நிலையில் தான் ஒரு வியாபாரம் நடக்கணும். ஏதாவது ஒரு டவுட் இருக்கிற மாதிரி, எடையில சந்தேகம் இருக்குத அல்லது அதனுடைய தரத்துல டவுட் இருக்குத என்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி பிசினஸ் பண்ணாதீங்கன்ட்டாங்க. பையன் கத்தமா அதுல ஏதாவது ஒரு செய்தி மறைக்கப்பட்டால் அங்க வந்து அல்லாவுடைய அந்த பிசினஸ்ல அல்லாவுடைய பரக்கத்து இருக்காதுன்னு சொல்லிவிட்டாங்க. அந்த அடிப்படையில இப்ப நாம ஆன்லைன்ல புக் பண்ணி நமக்கு பொருள் வருதுன்னு வச்சுக்குவோம், பொருள் நம்ம கைக்கு வந்துட்டா பிரச்சனை இல்லை, கையில பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அதனுடைய தரத்தையும் தெரிஞ்சுக்கலாம், அதனுடைய எடையும் தெரிஞ்சுக்கலாம், அதனுடைய அளவையும் தெரிஞ்சுக்கலாம். ஆனா கையில நீங்க வாங்கவில்லை என்று சொன்னால் அது என்ன மாதிரி பொருளை நமக்காக எடுத்து வச்சிருக்கிறாங்கன்றது தெளிவுபடுத்தப்படல. ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெளிவா இருக்கு, இன்னொரு ஆளுக்கு தெளிவாகல. அப்ப மார்க்க ரீதியா தப்பா போயிடும். அந்த அடிப்படையில பொருளை வாங்கி நீங்கள் பிசினஸ் பண்ண கூடும், கையில பெறாமல் அதை பார்க்காமல் வெறுமனே பேப்பர் மட்டும் மாறு, நான் 1 லட்சம் தந்து விட்டேன் அப்படிம்பாரு, நான் வாங்கி கொண்டேன் பாரு, எதுவுமே கையில போயிருக்காது. உன் பேர்ல தங்கம் அக்கௌண்ட்ல வரவாயிடுச்சு, எல்லாமே எழுத்துமானங்களாக இருக்குமே தவிர எந்த பொருளும் வாங்கப்பட்டிருக்கவும் செய்யாது, எந்த பொருளும் கொடுக்கப்பட்டிருக்கவும் செய்யாது என்று சொன்னால் அது இஸ்லாம் சொல்லக்கூடிய வியாபார முறைகளில் உள்ளது இல்லை. அப்படிப்பட்ட முறைகள்லாம் இன்னைக்கு வந்து பொருளாதார விலையேற்றத்துக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கிறது என்றெல்லாம் அறிஞர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆன்லைன்ல விற்கப்படுகிற அந்த யூக பேர வர்த்தகம் தான் பெரும்பாலான விலையேற்றத்திற்கு காரணமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற காரணத்தினால இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அளவுகோலின் அடிப்படையில் அதை புக் பண்ணுங்க, ஆன்லைன்ல வாங்குங்க, கையில நீங்கள் பெற்றுக்கொண்டதனுடைய தரத்தை முடிவு செய்து கொண்டால் மார்க்கத்தில் தப்பு இல்லை. கையில பெறாமலேயே அங்கேயே ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுங்கிறது அது மார்க்கத்தினுடைய வியாபார ஒழுங்குகளை மீறிய செயலாக அமையும். அதை நீங்க பண்ணக்கூடாது. சௌகரிய கொள்கையில உள்ளவங்க வந்து வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணி சொல்றாங்க. அப்படி பண்றவங்க ஒன்னும் ஏழையா உள்ள பொண்ணும் பாக்குறது கிடையாது, அழகு கம்மியா உள்ள பொண்ணும் பாக்குறது கிடையாது, கொஞ்சம் வசதியா இருக்கணும் பொண்ணு அழகாக இருக்கணும் பாக்குறாங்க. அப்படி உள்ளவங்க கொள்கையில ஏதாவது இருக்கவங்க ஏழை விட்டு பண்ணா போது கல்யாணம் அழகு கம்மியாக பண்ணணும், அப்படி பண்றது கிடையாது. அப்படி இருக்கவங்க அப்படி பண்ணா என்ன, அப்ப அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆகுறது? அப்ப அவங்க வரதட்சணை பண்ணி தான் கல்யாணம் அவங்க பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க. அதுக்கு சரியான ஒரு விளக்கம் தரணும். அதாவது ஏகத்துவாதின்னு சொல்லிக்கிறாங்க, திருமணம் முடிக்கும் போது பெண் பார்க்கும் போது பெண்ணு நல்ல கலரா இருக்குதா அதை ஒரு அளவுகோலா வைக்கிறாங்க, பெண்ணுடைய பேக்ரவுண்டு நல்ல வெயிட்டா இருக்குதா இதை ஒரு அளவுகோலா வைக்கிறாங்க. இப்படி கல்யாணம் முடிச்சா என்னத்துக்கு ஆகிறது, மார்க்கத்துல கூடுமா, மற்ற பெண்கள்லாம் என்னதான் ஆகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. உண்மையில இது வந்து கண்டிக்க தகுந்த ஒரு அம்சம். ஏன்னு கேட்டா சாதாரண கண்டிக்க தங்குறதுன்னா மார்க்க ரீதியாக கண்டிக்கிறது ஒண்ணு, சாதாரண மனித அறிவை கொண்டு சிந்திச்சாலே நாம எதை அளவுகோலாக வச்சு தேர்ந்தெடுக்கிறோமோ இத மாதிரி ஒரு கூறுகட்ட ஒருத்தன் இல்லைன்னு நம்ம சொல்லிவிடுறோம். அறிவுபூர்வமா சிந்திச்சா இதை அளவுகோலா வச்சு ஒருத்தன் தேர்ந்தெடுத்தாம்னா மார்க்க ரீதியா அல்லாஹ்விடத்தில் தண்டனையும் கிடைக்கிறது, வாழ்க்கையிலே ஒரு பெரிய இழப்பை சந்திப்பாங்க. எப்படி ரசூலா சொன்னாங்க, துன்கஹுல் மராத்துல் யார்மாய், பெரும்பாலும் பரவலாக ஒரு பெண்ணை ஒரு கல்யாணம் எதுக்கு முடிக்கிறாங்கன்னா ஒரு 4 காரணங்களை மையப்படுத்தி தான் பெண்ணை திருமணத்துக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. சில பேர் எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க, லி ஜமாலிஹா, நல்ல அழகான பெண்ணா இருக்கான்றதுக்காக பெண் பார்க்கறாங்க. சில பேரு மொழி மாலிகா, நல்ல பெரிய பணக்காரியா இருக்கிறான்றதுக்காக வேண்டி பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாங்க. சில பேரு வெளி ஹசபிகா, பெரிய குலம் கோத்திரம், இந்த ஊர்லயே இவங்க பெரிய ஃபேமிலி, காலகாலமா இவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஃபேமிலி என்று சொல்லி குலம் கோத்துறதுக்காக வேண்டி சில பேர் பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாங்க. வலி தீனியா,
இன்னும் சில பேரு அவரிடம் இருக்கிற மார்க்கப்பற்றுக்காக வேண்டி பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாங்க. மார்க்கமுடைய பெண்ணை நீ தேர்வு செஞ்சு வெற்றி அடைந்து கொள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த அம்சத்துல எதை ரசூலா கண்டிக்கிறாங்க? ஒன்னே ஒண்ணு மட்டும் அக்செப்ட் பண்ணி 3 விஷயத்தை கண்டிக்கிறாங்க. அழகுக்காண்டி கல்யாணம் பண்ணாத, காசுக்காண்டி கல்யாணம் பண்ணாத. பண்ணுனா என்ன ஆகும்? ஒரு நோக்கத்துக்காக நீ கல்யாணம் பண்றோம், அந்த நோக்கம் இருந்தா தானே அந்த கல்யாண வாழ்க்கை இனிமையா இருக்கும். அந்த நோக்கம் போயிடுச்சுன்னா கல்யாண வாழ்க்கை கெட்டு போகுமா, கசந்து போகுமா இல்லையா? கல்யாணம் பண்றது சந்தோஷமா இருக்கிறதுக்கு. இந்த பெண்ணிடம் இருக்கிற அழகுக்காக கல்யாணம் பண்ணீங்க, அழகு காலகாலத்துக்கு நீடிச்சிருக்குமா? எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அழகு? அந்த அழகு கூட ஒரு தடவை 2 தடவை பார்த்து திரும்பும் போது, 1 மாசம் 2 மாசம் பார்க்கும் போது அழகா தெரியுது. வருஷம் முழுக்க கூடவே வச்சுக்கிட்டு இருங்க, எவ்வளவு பெரிய பேரழகியா இருக்கட்டும் அழகு தெரிய மாட்டேங்குது. வீட்டுல பொஞ்சாதியோட 5 வருஷம் 10 வருஷமா இருக்கிற ஒரு குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு கணவர் தன்னுடைய மனைவியுடைய அழகை பார்த்து பார்த்து ரசிச்சேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர்? லிஸ்ட் எடுங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க கல்யாணம் முடிச்ச ஆட்களை கேட்டு பார்க்கணும். கல்யாணத்துக்காக வேண்டி பெண்ணை தேடக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு வாலிபன் அழகா இருக்கிறான்றதுக்காண்டி கல்யாணத்தை முடிக்கிறானே, இந்த அழகை அவன் ரசிக்கக்கூடிய காலம் எவ்வளவு? 2 மாசத்துக்கு ரசிப்பானா? 3 மாசத்துக்கு ரசிப்பாரா? ஒரு 6 மாசத்துக்கு ரசிப்பாரா? 1 வருஷத்துக்கு ரசிப்பாரா? முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி லேசா விரல் பட்டவன கரண்ட் ஷாக் அடிச்சவருக்கு இப்ப போட்டு உருட்டுனாலும் ஒண்ணும் ஒரு ஷாக்கு அடிக்க மாட்டேங்குது. காரணம் என்ன? அந்த அழகின் மீது இருக்கிற ஈர்ப்பு எல்லாம் போயிடுச்சு. அழகுக்காக வேண்டி முடிச்சு அழகை வச்சு நீ என்ன செஞ்ச? வேற பக்கம் தாவுது. இன்னொன்னு பார்த்து அழகா தெரியுது. இந்த பக்கம் அழகுன்னு பார்த்து சூப்பரான அழகிய பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சா, 1 வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த அழகுல ஈர்ப்பு இல்ல. இன்னொரு பக்கம் பார்த்தா குரங்கு மாதிரி உட்கார்ந்துருக்கு ஒண்ணு, அதை பார்த்தோன்னு இது அழகா இருக்கேன்னு தோணு. அப்ப அழகை பத்தி நம்முடைய அறிவு என்ன அறிவு சொல்லக்கூடிய கேட்கலாமா? அழகுன்னு நம்ம தீர்மானிக்க நிஜமா அழகா? கண்டிப்பா அது அழகே இல்ல. அழகாவே இருந்தா கூட அந்த அழகை காலாகாலத்துக்கு நம்ம ரசிக்க முடியுமா? நம்முடைய ஆண் மக்களுடைய இயல்பு இருக்கிற அந்த இயல்பின் அடிப்படையில் சிந்திச்சோம்னா காலாகாலத்திற்கு யாரும் தனது கணவன் மனைவி தம்முடைய பார்ட்னர்களுடைய அழகை ரசித்துக் கொண்டிருப்பதில்லை. வேற வேற விஷயத்துல இன்வால்மெண்ட் ஆயிடுவாங்க, அழகு விஷயத்துல கோட்டையை விட்டுருவாங்க. அதனாலதான் ஆரம்ப காலத்துல தன்னை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய பெண்கள் கூட கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம், அவங்க தங்களை அழகுபடுத்துறது கூட விட்டுறாங்க, தங்களை அலங்கரிக்கிற வேலையை கூட குறைச்சுக்கிறாங்க. ஏன்? ஆரம்பத்துல கல்யாணம் முடிஞ்ச புதுசுல இந்த சேலை உங்களுக்கு நல்லா இருக்குத, இந்த சுடிதார் உங்களுக்கு சூப்பரா இருக்குத, இந்த இப்படி பின்னி போட்டிருக்கீங்க தலைமுடி இது ரொம்ப நல்லா இருக்குத, இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து கமெண்ட்ஸ் கொடுத்த கணவர் 2 வருஷத்துக்கு பிறகு இந்த நேற்று கட்டின சேலை எப்படிங்க இருந்துச்சு, என்ன சேலை கட்டின தெரிய மாட்டேங்குது. நேற்றுக்கு நான் ஒரு சேலை கட்டிட்டு வந்தேன்ல, அது நீங்க பாத்தீங்களா? அப்படியா? என்ன சேலை அது, என்ன கலரு? அவன் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. அவன் உடுத்துற சேலை தெரிய மாட்டேங்குது, அவ போட்டிருக்க நகை தெரிய மாட்டேங்குது, அதுல எல்லாம் அவனுடைய கவனம் போக மாட்டேங்குது. இது யதார்த்தமா உலகத்தில் எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய ஒன்று. அப்ப எது நிரந்தரம் இல்லைன்னு விளங்குதோ அதை போய் நாம ஒரு காரணமா வச்சு காலாகாலத்துக்கும் குடும்ப நடத்துறதுக்கு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தோம்னா தேவையான ஒன்றா? ஒரு அறிவாளி செய்யற வேலையா? இன்னும் சொல்ல போனா அந்த பெண்ணை அழகா இருக்கிறான், அந்த அழகு காலாகாலத்துக்கு இருக்குமா? நம்முடைய ரசனை அழகுல மாறி போயிருது. அந்த பெண்ணுடைய அழகும் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மாறி போகத்தானே செய்கிறது. ஒரு குடும்பம் ஒரு 2 பிள்ளை 3 பிள்ளை பிறந்தாச்சு, அதுக்கு பிறகு அந்த பெண்ணுடைய லெவல் என்ன? ஆரம்பத்தில் எப்படி அவள் உடல் கட்டோடு இருந்தாலோ அதே மாதிரி உடல் கட்டோடு 2 குழந்தைக்கு பிறகு ஒரு பெண்ணால் இருக்க முடியுமா? உலகத்துல சாத்தியமா இருக்குதா? கண்டிப்பா அந்த அளவு குறைஞ்சுதான் போகிறது. அழிஞ்சு போகக்கூடிய ஒன்றின் மீது நீங்க அதை அளவுகோலாக வச்சு திருமணத்தை தேர்ந்தெடுத்தா வாழ்க்கை நாசமா போயிடும். இயற்கையில அளவு குறைஞ்சு போறது சில பேருக்கு சில விபத்துக்களினால் அளவு குறைஞ்சு போயிடும். திடீர்னு போய்கிட்டே இருக்கிறோம், வண்டியில போய்கிட்டு இருக்கிறோம், கல்யாணம் முடிஞ்சு 2 மாசம் ஆச்சு, கணவன் மனைவி 2 வீலர்ல சந்தோஷமா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எதிர்பாராதவனா ஏத்தாப்புல வண்டி அடிச்சு தூக்குனா 2 பேரும் விபத்துல பாதிக்கப்பட்டு முகம் பெரிய அளவுல சிதைஞ்சிருச்சு. முகத்துல நிறைய தையல் போட்டாங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ற அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமா போயிடுச்சு. நாளைக்கும் மனைவி எப்படி நீ குடும்பம் நடத்துவ? அழகுக்காக முடிச்சு அழகுதான் போயிடுச்சு. அப்போ அழகு என்பது நிரந்தரம் இல்ல. பணம் பொருளாதாரமாக நிரந்தரமானதா? பொருளாதாரம் நிரந்தரம் இல்ல. இன்னைக்கு ஒருத்தன் இருக்குது, நாளைக்கு வேற ஒருத்தன் இருக்குது. முதல் நாள் பெரிய பணக்காரனா இருக்கான், மறுநாள் பிச்சைக்காரனா இருக்கான். முதல் நாள் பெரிய பிச்சைக்காரன் மாதிரி இருந்தவன் மறுநாள் பெரிய கோடீஸ்வரர் குபேரனா மாறி போயிடுறான். உலகத்துல பொருளாதாரம் சுற்றி சுரண்டுகிட்டே இருக்குது.
காலாகாலத்துக்கு பணக்காரனா இருந்த ஆட்களும் கிடையாது, தலைமுறை தலைமுறையா பிச்சைக்காரனா இருந்த ஆட்களும் கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி பார்த்த அந்த சுனாமி வந்துச்சு. சுனாமி எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படுத்திச்சு. கன்னியாகுமரியில சுனாமி வந்ததுக்கு மறுநாள் அந்த கன்னியாகுமரியினுடைய தங்கும் விடுதிகளில் லாட்ஜிகள்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல்வேறு கார்களை எடுத்து பத்திரிகையில போட்டோ போட்டிருந்தாங்க. லட்சக்கணக்கான மதிப்புள்ள கார்கள், 50 லட்சம் 60 லட்சம் 1 கோடி 1.5 கோடி ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்டு போட்டிருக்கு. என்ன அர்த்தம்? புது காரை வாங்கிட்டு குடும்பத்தோட சுற்றுலாவுக்கு போலான்னு வந்தாரு. கார் மட்டும் இருக்குது, ஆளை காணும். நம்பர் பிளேட் கூட மாட்டலங்க. இன்னும் சில பேர் லட்ச லட்சமா கொண்டு வந்த காசு பணத்தை எல்லாத்தையும் கடல்ல விட்டு ஆளு மட்டும் நிக்கிறான். மனைவி போயிட்டா, பிள்ளைங்க போயிட்டாங்க, சேர்த்து வச்ச சொத்து பத்துக்களை எல்லாம் சுனாமி அள்ளிட்டு போயிடுச்சு. ஒண்ணு இல்லாம நடுத்தரவுல நாதி இல்லாம இருந்தாங்க. எத்தனை பேரை பார்த்தோம்? குஜராத்ல பூகம்பம் வந்துச்சு. பெரும் பெரும் பணக்காரர்கள், உலக பணக்காரர்களுடைய வரிசையில வச்சு பார்க்கிற அளவுக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் ஒரே நைட்டு லேசா ஒரு சின்ன உழுக்கு எல்லாம் போயிடுச்சு. பணம் போ கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, பணம் நிரந்தரம் இல்லை. கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, அழகு நிரந்தரம் இல்லை. கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, குலம் கோத்திரம் நிரந்தரம் இல்லை. அப்ப நிரந்தரம் இல்லை என்பதை அளவுகோலாக வைத்து நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு, ஒரு நீண்ட கால வாழ்க்கைக்கு நீங்கள் அடித்தளம் அமைத்தால் எப்படித்தான் வாழ்க்கை ஓடும்? ஓடாது. அதுக்கு தகுந்த மாதிரி இங்க இருந்து நாம மெட்ராஸுக்கு வண்டியில போறோம் என்று சொன்னால் மெட்ராஸுக்கு போய் சேர்ற அளவுக்கு பெட்ரோல் கையிருப்பு இருக்கணும்ல. அது போற வழியில பெட்ரோலை ஏற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும்ல. வேற 5 லிட்டர் பெட்ரோலை போட்டு மெட்ராஸ் வரைக்கும் போறவனே நீங்க கிளம்பினா வழியில பெட்ரோல் காலியா போச்சுன்னா பெட்ரோல் போற வாய்ப்பு இல்லைன்னா அப்ப 5 லிட்டரை வச்சுக்கிட்டு மெட்ராஸ் பயணத்தை துவக்கணும் கிருக்கனா இல்லையா? கேட்போம்ல. வழியில நின்றுச்சு, போன போடுறாரு, கிளம்பி வந்தோம்பா, வண்டி மாட்டிக்கிச்சு, பெட்ரோல் காலி ஆயிடுச்சு, என்ன பண்றேன்னு தெரியல, காட்டுக்குள்ள முடிச்சுட்டு நிக்கிறோம். என்ன கேட்போம்? லூசாடா உனக்கு, வேற 5 லிட்டர் பெட்ரோல் வச்சு மெட்ராஸ் கிளம்புன, போற வழியில பெட்ரோல் பங்கே கிடையாதுடா, எங்க போய் நீ பெட்ரோல் கேட்போம்ல. இப்ப இதுவும் அதே மாதிரி தானே. வாழ்க்கை முழுக்க 50 வருஷம் 60 வருஷம் வாழக்கூடிய வாழ்க்கையில வாழ்க்கை முழுக்க கடைசி வரைக்கும் வைக்க வேண்டிய வரக்கூடிய ஒன்றை நாம் அளவுகோலாக வச்சா கடைசி வரைக்கும் வரும். அழகு பாதியிலே போயிடும், பணம் பாதியிலே போயிடும். பாதியிலே போறத ஒன்றை அளவுகோலாக வைத்தால் நம்முடைய நிரந்தர வாழ்க்கை நல்லா இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா? அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தீன கையில எடு, அழக பார்க்காத, பணத்தை பார்க்காத, தீன எடு. தீனோட சேர்த்து அழகு வந்து அதை எடுத்துக்க, தீனோட சேர்த்து பணம் வந்து அதை எடுத்துக்க. ஆனா நீ எடுக்க வேண்டிய தீன். சில பேர் அதுல கூட வெறுப்பு காட்டுறாங்க. சில பேர் சில பெண்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, நல்ல ஆலிமாவா இருக்கிறாங்க, மார்க்கத்தை படிச்சிருக்கிறாங்க, பிறகு மார்க்கத்தை சொல்றாங்க அப்படின்னு தேர்ந்தெடுக்கும் போது அவங்க வீட்டுல பெரிய செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க, நல்ல கலரா நல்ல அழகா இருக்கிறாங்க. அதுக்காண்டி கட்டக்கூடாதா? அதை குறை சொன்ன ஆட்களா இருக்கிறாங்க. பத்தியா, அவர் பணத்துக்காண்டி கட்டினாரு, அவர் அழகுக்காண்டி கட்டினாரு. அவர் தீனுக்கா வேண்டி கட்டி இருந்து அந்த தீனோடு சேர்த்து அழகு கிடைத்தால், தீனோடு சேர்த்து பணமும் கிடைத்தால் அதை வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவருடைய அளவுகள் தீனு தான், மார்க்கம் தான். இதைத்தான் நம்ம கவனிக்கணும். ஆனா இன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரி பெரும்பாலானவர்கள் இந்த விஷயத்தில் சரியான பார்வை பார்க்காமல் ஒரு கோணல் பார்வையோடு தம்முடைய திருமண வாழ்க்கையை துவங்குகிறார்கள். அதனால்தான் அவருடைய வாழ்க்கை முழுவதுமே கோணலாகி போய்விடக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். இது மாதிரி சூழ்நிலையை ஆண்கள் திருத்தணும். 2வது பெண்களுக்கு என்னன்னு கேட்கிறாங்க. அப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போனா அழகுல குறைஞ்சவங்களுடைய நிலைமை என்னதான், பைசாவில் குறைஞ்சவங்களுடைய நிலைமை என்னதான் அப்படின்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு அல்லாஹ் வாழ்க்கையை தருவான், நீங்க ஏன் விரக்தி அடைகிறீங்க? அல்லாஹ் கேரண்டி கொடுக்கிறான், ஒமை எத்தக்கில்லாக எஜஅல்லஹு மக்ரஜா. யார் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ் வழியை காட்டுவான். அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் அழகுல குறைஞ்சுதான் இருக்கேன், ஆனா நான் மார்க்கத்தை ஃபாலோ பண்றேன், நல்ல ஒரு இஸ்லாமிய பெண்ணா இருக்கிறேன், நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்றேன், எனக்கு ஒழுக்கத்தோடு கூடிய வரதட்சணை கேட்காத, அழகை எதிர்பார்க்காத ஒரு ஆண்மகனை நீ எனக்கு கணவனாக ஏற்படுத்தித்தான் அல்லாஹ் இடத்துல கோரிக்கை வைங்க. நீங்க நம்பிக்கை இருக்கிறீங்க, இல்ல இல்ல இந்த உலகத்துல அப்படி எல்லாம் முடியாது, பொறுத்து பார்த்துக்கலாம் இருக்க முடியாதுன்னு நீங்க நம்பிக்கை இழக்கிறீங்க. அல்லாஹ் மேல நம்பிக்கை இழக்கலாமா ஒரு முஸ்லிமே? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், லா தைஅஸு மிர் ரௌஹில்லாஹ் இன்னஹு லா யைஅஸு மிர் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன். அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள்,
அல்லாஹ்வை மறுக்கிற காபிர்களை தவிர வேறு யாரும் அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழக்க மாட்டார்கள். அல்லாஹ் எனக்கு தருவான், ஒரு 2 நாள் சோதிப்பான், ஒரு 2 மாசம் சோதிப்பான், ஒரு 2 வருஷம் சோதிப்பான். அந்த சோதனைக்கு பிறகு எனக்கு ஒரு வாழ்க்கையை தருவான். அந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையா இருக்கும்னு நீங்க பொறுமையா இருங்க. அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற சோதனை நீங்க நினைச்சு பாருங்க. அருமையான கணவன்மார்களை அல்லாஹ் உங்களுக்கு சேர்த்து வைப்பான். நீங்களே நம்பிக்கை இல்ல முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அல்லாஹ் உங்க நினைப்பு மாதிரி தான் அல்லாஹ் ஆக்கிடுவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னமல் ஆனாலு பின்னியாத், உங்களுடைய எல்லா காரியங்களும் நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அந்த கோணத்திலே தான் அமையும். நீங்க உங்களால முடியாதுன்னு நினைச்சா முடியாமலே போகும், உங்களால முடியும்னு நினைச்சா முடிச்சு காட்டுற மாதிரி அல்லாஹ் ஆக்குவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரு ஒருத்தர் ரொம்ப காசு பணம் இல்ல, ஆனா சுயமரியாதையோடு வாழணும்னு நினைச்சா அல்லாஹ் அவரை சுயமரியாதையோடு வாழ வைப்பான். ஒருத்தர் காசு பணம் இல்ல, ஆனா நம்மகிட்ட காசு இல்ல, கையேந்திர வேண்டியதான், பிச்சை எடுத்துட வேண்டியதான் முடிவு எடுத்தா அவரை பிச்சை எடுக்க வைத்து விடுவான். உங்கள்ட்ட காசு இல்ல, ஆனா வரதட்சணை கொடுக்காம கல்யாணம் முடிக்கிற மாப்பிள்ளையத்தான் தேடுவேன் நீங்க முடிவு எடுத்தா அப்படி ஒரு மாப்பிள்ளைய அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இல்ல எதையாவது ஒண்ணு பரட்டி கட்டி பார்த்து பிச்சை எடுத்து பிள்ளைய கரையேற்றணும் முடிவு எடுத்தா அல்லாஹ் உங்களை பிச்சை எடுக்க வச்சு வரதட்சணை வாங்குற வகையில் தள்ளி விடுவான். உங்களுடைய எண்ணத்தை பொறுத்து தான் அல்லாஹ்வுடைய தீர்மானம் வரும், அல்லாஹ்வுடைய நடவடிக்கை இருக்கும். அல்லாஹ் மேல தவக்கல வைங்க, அந்த தவக்கல்ல நீங்க உற வைக்க கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் மேல ஒருத்தர் தவக்கல் எப்படி வைக்கணும் தெரியுமா? அதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலை பொழுதில் பறவைகள் தங்களுடைய கூட்டில் இருந்து உணவை தேடி வெளியிலே புறப்படுகின்றன. எப்படி புறப்படுது? ஒட்டிய வயிறோடு புறப்படுகிறது. வயிற்றுல ஒரு பருக்கை இல்லை, வெறும் வயிறோடு கிளம்புது. கிளம்பக்கூடிய அந்த பறவை எப்படி இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறதோ அது மாதிரி நீங்க நம்பிக்கை வைங்க. பறவை எப்படி நம்புது? நம்ம இன்னைக்கு போறோமே, சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதா தெரியலையே, எவ்வளவு தூரம் பயணம் பண்றது, அதனால வீட்டுல இருக்கிற கொஞ்சம் அரிசி எடுத்து பையில வச்சுக்குவோமா, வேற ஏதாவது சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணுவோமா, ஏதாவது யோசிக்குமா? கூட்ட விட்டு கிளம்பும், என் ரப்ப ரிஸ்க் தருமா அந்த நோக்கத்தோடு கிளம்பும். திரும்பி வரும்போது பார்த்தா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பறவையும் அப்படியே இறப்பை நிரம்பி வருகிறது, அவருடைய வயிறு நிரம்பி வருகிறது, அவருடைய குஞ்சுக்கு தேவையான உணவை சேகரித்துக் கொண்டு வருகிறது. காலியான வயிற்றோட போய் வயிறு நிரம்பித்தான ஒவ்வொரு நாளும் வருது. அதுக்கு ரிஸ்க் அளிக்கிற அல்லாஹ், அதுக்கு வாழ்வளிக்கிற அல்லாஹ் மனுஷனுக்கு வாழ்வளிக்க மாட்டானா? அளிப்பான். எப்ப அளிப்பான்? அது நம்புற மாதிரி நம்மளும் நம்பணும். அது நம்ம நம்பிக்கையில கோளாறு ஏற்படுத்தி வச்சுக்குவோம். அல்லாஹ் விடுங்க, சாதாரண மனுஷன் ஒருத்தர் போய் நம்ம ஒண்ணு கேட்கிறோம். எப்படி கேட்கிறோம்? இவரை விட்டா நமக்கு இதை தர்றதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சு கேட்கிறோம். அப்படி கேட்கிற ஆளு கொடுக்கறதுக்கும் கேட்டு பார்ப்போம், தண்டா வாங்கிக்குவோம், இல்லாட்டி அடுத்த ஆள்கிட்ட பார்ப்போம். இந்த கோணத்துல கேட்கிற ஆளு பேசல, இவரை விட்டா தர்றதுக்கு ஆள் இல்லைன்னா எப்படி கேட்போம்? நீங்களாம் போய் தண்டா ஆகணும், வேற யார்கிட்ட கேட்பேன், இந்த ஊர்ல யார் இருக்கிறா, யாரும் எனக்கு தெரியும், எப்படி நீங்க தரணும் அப்படின்னு மல்லுக்கு நிற்போமா? என்ன இது வேற இப்படி போட்டு கதறான், சரி புடி கையில கொடுத்துருவோம், பாகர் 10 ரூபா கொடுங்க, கேட்டு பார்க்க வேண்டியது. இல்லப்பா இவன் தராட்டி என்ன வேற ஆள் இருப்பான் அப்படின்னு கிளம்புனா போயிட்டு வாண்டுவான். அல்லாம அப்படிதான் மனுஷனை நீ இப்படி பாலிசி வைக்கும் போது நம்மளை விட்டா இவனுக்கு ஆள் இல்லைன்னு வந்து நிக்காயா கொடுக்கணும் மனுஷன் நினைக்கும் போது அல்லாஹ் நினைக்க மாட்டானா? அல்லாஹ் அப்படித்தான் நினைப்பா. நீங்க அப்படி நினைச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்பு நீ தந்து ஆகணும்னு முடிவெடுத்து அவன் கையேந்தினால் கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பான். அழகை பார்க்காத எத்தனை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க, மேலோட்டமா பாக்குறீங்க. நீங்க பாக்குற பார்வை பூரா வரதட்சணை வாங்குறவனை மட்டுமே பாக்குறீங்க, அழகை பாக்குறவனை மட்டுமே பாக்குறீங்க. அழகற்றவர்களை மாத்திரம் தேர்ந்தெடுத்து குடும்பத்துக்கு எத்தனை பேர் உங்களுக்கு காட்டணும்? லிஸ்ட் போடணுமா? 100கணக்கில் லிஸ்ட் போடலாம். முடமானவர்களை, நொண்டியா இருக்கிறவர்களை தேர்ந்தெடுத்து அப்படியே வந்து கேட்கலாம். சில பேர் வந்து கேட்கறாங்க, கண்கள்ல கண்ணீர் வர வைக்குது, கைகால் ஊனமுற்ற பிள்ளைய பார்த்து எனக்கு சொல்லுங்க, அது மாதிரி பிள்ளைய நான் திருமணம் முடிக்க விரும்புறேன். எதனால? கைகால் ஊனமுற்றதான் பரவாயில்ல, பெரிய புளியங்கம்மா அப்படிங்கன்னு சொல்லல. கையால் ஊனமுற்ற பிள்ளைக்கு வாழ்வு கொடுக்கறதுக்கு பல பேர் முன்வர மாட்டாங்க. எனக்கு அப்படி கொடுக்கணும் ஆசை இருக்குது, அது மாதிரி பிள்ளையை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லக்கூடிய ஆட்களை காட்டணுமா? விதவை பெண்களை காட்டுங்கன்னு கேட்கிறான். புதுசா கல்யாணம் முடிக்கிறான், புது மாப்பிள்ளை இருக்கிறான். அவனுடைய நோக்கத்துல ஒண்ணு,
ஏற்கனவே திருமணம் ஆகி வாழ்க்கை இழந்து வீட்டுல உட்கார்ந்து இருக்குமே அந்த பெண்ணை எனக்கு காட்டுங்க, அது மாதிரி லிஸ்ட் தாங்க என்கிட்ட, அதுல ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறேன்னு கேட்கிறான். அது மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை முழுக்க இந்த தப்பு செய்யறவங்க மேலேயே நிக்குது. அது மேலோட்டமா இப்படி பாக்குறீங்க. அதனாலதான் எல்லா பேரும் இப்படி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. இங்கே லிஸ்ட் எடுத்தா பல பேர் தேடுவாங்க. அது மாதிரி அந்த எண்ணத்தை அளவுகோலா வைக்காம, அழகை பார்க்காம, காசு பணத்தை பார்க்காம, மார்க்கத்தை மட்டுமே பார்த்து கல்யாணம் முடிச்சவங்க லிஸ்ட் எடுக்க சொன்னா நூற்றுக்கணக்கில் இங்க தஞ்சாவூர் லிஸ்ட் எடுக்க முடியும், ஒவ்வொரு ஊர்லயும் எடுக்க முடியும். உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து தான் அது முடிவாக அமையும்ன்றதை கவனத்தில் கொண்டு அல்லாஹ் மேல தவக்கல் வைங்க. ஏன்னா இது ஒரு பெரிய, ஏன் இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டியது இருக்குன்னா, சமூகத்துல புறையோடி போன ஒரு பெரிய பஞ்சாயத்து. வரதட்சணைங்கிறது பெண் மக்களை பெற்று வச்சிருக்கோம், ரொம்ப பயப்படுறீங்க. ஆம்பளை பிள்ளை தௌஹீத்வாதியில ஆம்பளை பிள்ளை பெற்ற நம்ம மக்கள்ல சில பேர் சொல்றாங்க, ஆம்பளை பிள்ளை பத்தி பிரச்சனை இல்லப்பா, நம்ம வாங்காம முடிச்சிடும், பொம்பளை பிள்ளை கொடுக்காம முடியுமா, நம்ம காது பேர சொல்றாங்க. ஏன் முடியாது? அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சா முடியும், உனக்கு நம்பிக்கை இல்லாட்டி முடியாது. அதை கவனத்தில் கொள்ளுங்க. அல்லாஹ் கண்டிப்பாக அது மாதிரி பெண்களுக்கும் வாழ்க்கை ஏற்படுத்தும். என் தாயார்ட்ட கடன் வாங்கியிருந்தா அது இறந்துட்டாங்க. அவங்க அந்த கடனை அவங்க மகன்கிட்டயோ இல்ல அவங்க கணவர்கிட்டயோ கொடுக்கலாமா? இதை பத்தி தயவுசெய்து நீங்க விளக்கம் கொடுங்க. இவங்க இவங்களுடைய தாயார் இடத்துல கடன் வாங்கி இருக்கிறாங்க. தாயார் மூத்தா போயிட்டாங்க. இப்ப இந்த கடனை எப்படி அடைக்கிறது? அந்த அவங்களுடைய கணவர், அதாவது தன்னுடைய தந்தை இடத்திலோ அல்லது பிள்ளைங்க வாரிசுதாரர்கள் ஆம்பளை பிள்ளைங்க இருப்பாங்கல்ல, மத்த தங்களுடைய சகோதர இடத்திலேயோ அந்த கடனை கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கடனை பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நான் கடன் வாங்கி விட்டு நான் மரணித்திருந்தால் அந்த பணத்தை கொடுப்பது யார் மீது கடமையாகுமோ, நான் கடனை வாங்கிட்டு நான் இறந்துட்டேன், இந்த பணத்தை யாரு கொடுக்கணும்? என் பிள்ளை கொடுக்கணும். என் இடத்துல வாப்பா வாங்கிட்டு இறந்துட்டாரு, அவர் மறுமையில குற்றவாளியா இருக்கக்கூடாது, அதனால நான் அந்த பணத்தை தர்றேன்னு அடைக்க வேண்டிய பொறுப்பு என் பிள்ளைங்க இடத்துல வரும், அல்லது என்னுடைய மனைவி இடத்துல கூட வரும். அந்த பொறுப்பு என்னுடைய வாரிசுதாரராக, என்னுடைய சொத்துக்களை யார் வாரிசாக பெறுகிறார்களோ அவர்கள் அந்த கடனை அடைக்கணும். அதே மாதிரி எங்க வாப்பாவோ எங்க உமாவோ கடனை வாங்கிட்டு மரணிச்சிருந்தா அந்த கடனை திரும்ப பெறுகிற அதிகாரமும் எனக்கு தான் வரும். யார் அந்த சொத்துக்களை வாரிசாக பெறுகிறாங்களோ அவங்க கையில கொண்டு போய் கொடுத்துட்டா சம்பந்தப்பட்டவர்கள் கையில கடனை திரும்ப அடைத்ததாக ஆகிவிடும். அந்த அடிப்படையில இப்ப இவங்க வாங்குறது இவங்களுடைய தன் தாய் இடத்துல வாங்கி இருக்கிறாங்க. இந்த கடனை யார்கிட்ட கொண்டு போய் அடைக்கிறது என்று சொன்னால் இவங்களே வாரிசுதாரராக தான் இருக்கிறாங்க. இவங்களும் மகள் என்ற அடிப்படையில தாயுடைய சொத்துல இவங்களுக்கு பங்கு இருக்குல்ல, வாரிசுதாரராக தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கும் அந்த கடனை வைத்துக் கொள்வதற்கான உரிமை ஒரு கோணத்துல உண்டாகும். ஆனா முழுசா இவங்க வச்சுக்க முடியாது. இவங்க என்ன பண்ணணும்னா தன்னுடைய தந்தையையும் தன்னுடைய மற்ற சகோதரரை அழைச்சி, இது மாதிரி உமா இடத்துல வாங்கின தொகை இவ்வளவு ரூபாய் வாங்கியிருக்கிறேன், 1 லட்சம் ரூபாய் நான் வாங்கியிருக்கிறேன், இந்த 1 லட்சம் ரூபாயை நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி உமா வஃபாத்தாயிட்டாங்க, கொடுத்திருந்தா யார் யாரெல்லாம் இப்படி பிரிச்சிருப்போம், அது மாதிரி நம்ம இதை பிரிச்சுக்குவோம். உமா கையில 1 லட்சம் ரூபாய் நான் உசுரோடு இருக்கும்போது கொடுத்திருந்தா, அதை கையில வைத்திருக்கும் போதே தாயார் மரணித்திருந்தா என்ன நிலைமை? அந்த 1 லட்சத்துல ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் தந்தைக்கு போகும், ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் மகனுக்கு போகும், ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் கடன் வாங்கிய மகளாக இவங்களுக்கு வரும். அந்த கணக்கை உட்கார்ந்து பேசி உங்களுடைய தந்தை, உங்களுடைய சகோதரர்கள், இன்னும் பிற சகோதரிகள் அவர்களோடு சேர்ந்து அமர்ந்து உட்கார்ந்து பேசி கழிச்சு விட்டுருவோம் சொல்லி எல்லாரும் முடிவெடுத்தால் நீங்க யாருக்கும் கொடுக்க தேவையில்லை. இல்ல நீ அம்மாட்ட வாங்கினதை கொடுத்துதான் ஆகணும்னு உங்க சகோதரர்களும் உங்களுடைய தந்தையும் உங்களிடத்துல கேட்டால் உட்கார்ந்து பேசி யார் யாருக்கு என்ன பங்கு வருமோ அந்த பங்குகளை சம்பந்தப்பட்டவர்கள் கையில பிரித்து கொடுத்து விடலாம். அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. மாப்பிள்ளை வீட்டுல எந்த விதமான பொருட்களும் கேட்காத நிலையில மணமகள் வீட்டுல தாமா முன் கொடுக்கறாங்க. சில பொருட்களை கட்லு மெத்த பீரோ அப்படின்ட்டு கொடுக்கறாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட பொருட்கள் வரதட்சணை தான் அப்படின்னு ஒரு மார்க்க அறிஞரால விமர்சிக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த மாப்பிள்ளை வீட்டுல சொல்றாங்க, இந்த கட்லு மெத்த பீரோ மட்டும்தான் வரதட்சணைன்னு எப்படி அடங்கும்? அந்த பொண்ணு போட்டு வந்த நகை எல்லாம், துணிமணிகள் எல்லாமே வரதட்சணை தான், அப்ப எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவுல மணமகள் வீட்டுல உள்ளவங்களை கூப்பிடுறாங்க. அப்ப மணமகளாகிய நான் சொல்றேன், இதுக்கு மார்க்கத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்த சம்பவம் ஆதாரமா இருக்கு, நீங்க எதுவும் கேட்கல இல்ல, அதனால கொடுக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்றேன். எந்த அடிப்படையில நான் சொல்றேன் அப்படின்னா,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சில பொருட்களை கொடுத்திருக்காங்க. இப்படி நான் சொல்றது சரியா இல்ல கொடுத்துதான் அனுப்பணும் அப்படிங்கறது சரியா அப்படிங்கறதுக்கு தகுந்த விளக்கம் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மணமகன் வீட்டார் கேட்காமலேயே கட்டிலு, பீரோ, ஃப்ரிட்ஜ், மெத்த இதெல்லாம் கொடுக்கறாங்களே, இது வரதட்சணையா அப்படின்னு கேட்கறாங்க. அது வரதட்சணை தான், கேட்காம கொடுத்தாலும் வரதட்சணை தான். எந்த அடிப்படையில் அது வரதட்சணை ஆகுது அப்படின்னா, ஒரு பெண்ணுக்காக பெண்ணை பெற்றவர்கள், பெண்ணுடைய உறவினர்கள் எதை கொடுத்தாலும் அதுல கேள்விக்கு வேலையே கிடையாது. பெண்ணுக்காக கொடுத்தா பெண்ணு மட்டுமே பயன்படுத்துவதற்கு கொடுப்பதுதான் பெண்ணுக்காக கொடுப்பது. பெண்ணும் பயன்படுத்துவா, பெண்ணுடைய கணவரும் பயன்படுத்துவார் என்று சொன்னால் அது பெண்ணுக்காக கொடுக்கப்பட்டதில்லை, சமூகத்துக்காக, அந்த குடும்பத்துக்காக, ஊர்ல இருக்கிற வழக்கத்துக்காக கொடுத்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். பெண்ணுக்காக கொடுத்தல் பெண்ணு பயன்படுத்துறதுன்னா என்ன? பெண்ணுடைய ஆடைகளை அவ மட்டுமே பயன்படுத்துவான், வேற யாரும் பயன்படுத்த போறதில்லை. அது பெண்ணுக்காக கொடுத்தது. பெண்ணு கழுத்துல போடுற நகைகள் இருக்கிறது, அது அவள் மட்டுமே அறிய போகிறாள், வேற யாரும் சொந்தம் கொண்டாடாம இருந்தால் அதுல நீ நகையை கழட்டி கொடுன்னு கேட்டா அதுவும் வரதட்சணையா போயிடும். யாருமே சொந்தம் கொண்டாடாமல் இருந்தால் அவள் மட்டுமே அதை விரும்பி அணியக்கூடிய நிலையில பெண் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அதை மாப்பிள்ளை வீட்டார் கேட்காத நிலையில பெண் வீட்டார் தாம் பிள்ளைக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி பிள்ளைக்கு உடை எடுத்து கொடுத்திருந்தால், தன்னுடைய மகளை அலங்கரிக்கிறோம் என்று சொல்லி அவருக்கு நகை எடுத்து கொடுத்திருந்தால், அந்த உடைகளையும் அந்த நகைகளையும் வைத்துக் கொள்கிற உரிமை அந்த பெண்ணுக்கு உண்டு. அதை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. கணவர் கூட போய் கேட்க முடியாது, நீ எப்படி அந்த சேலையை வச்சுக்கிட்ட அப்படின்னு கேட்க முடியாது, நீ எப்படி அந்த நகையை வச்சுக்கலாம் கேட்க முடியாது. ஏன்? மார்க்கத்தில் ஒரு பெண்ணுக்கு அவள் சொந்தமாக அவளுக்கும் சொத்துரிமை இருக்கிறது. நகை வச்சுக்கலாம், இடம் வச்சுக்கலாம், பணம் வச்சுக்கலாம், உடை டிரெஸ் பொருட்கள் வச்சுக்கலாம். அந்த உரிமையில கணவன் கூட தலையிட முடியாது. எனக்கு மார்க்கம் கொடுத்திருக்க ரைட்ஸ். எங்க அப்பா எனக்கு சேலை கொடுப்பாரு, எங்க அண்ணன் எனக்கு மோதிரம் கொடுப்பாரு, எங்க அக்கா எனக்கு செயினை கொடுப்பாங்க. அதை கொடுக்கறதுக்கு மார்க்கம் அனுமதிச்சிருக்கிறது, அவங்களே அனுமதிச்சிருக்கிறது, வாங்குறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கிறது. இதுல தலையிடுற உரிமை கணவனுக்கும் கிடையாது, கணவனுடைய குடும்பத்தாருக்கும் கிடையாது. இது வரதட்சணையாக ஆகாது. இவர்களாக விரும்பி பெண் மாத்திரமே பயன்படுத்துவதற்காக கொடுக்கிற பொருட்கள் வரதட்சணை லிஸ்டில் சேராது. ஆனா அவங்க கட்டில் கொடுக்கறாங்க, மெத்த கொடுக்கறாங்க, பிரிட்ஜ் கொடுக்கறாங்க, இது பெண்ணு மட்டுமே பயன்படுத்துற பொருளா? அதை கட்டில போட்டா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் தூங்க போறாங்க. அது பிரிட்ஜ வச்சிருந்தா ரெண்டு பேருக்கும் பொதுவான பொருட்களை தான் அதை பாதுகாப்பா வைக்க போறாங்க. ஒரு ஏசி வாங்கி கொடுத்தா ரெண்டு குடும்பத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லாருமே தான் அந்த பொருட்களை பயன்படுத்த போறாங்க. அப்ப மற்றவர்களும் சேர்ந்து பயன்படுத்துவதற்கு ஒரு பொருளை கொடுத்தா இதையே அவருக்கு கொடுக்குறீங்க. உன் மகளுக்கு கொடுத்தா மகள்னு கொடுத்தீங்க, இந்நேரத்துக்கு கூட கொடுத்திருப்பீங்க. கல்யாணத்துக்கு முந்தி கூட பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்திருப்பீங்க. கல்யாணத்துக்கு முந்தி 10 வயசுல கூட பிள்ளைக்கு சங்கிலி எடுத்து போட்டிருப்பீங்க. அது உங்க மகளுக்கு நீங்க ஏற்கனவே செஞ்சீங்க, இப்ப செஞ்சிருக்கிறீங்க. இப்ப கட்டில கொடுத்து மாப்பிள்ளை மருமகாரம் படுக்கிறதுக்கு ஒரு கட்டில் கொடுத்தீங்கள, மருமகார பயன்படுத்துறதுக்காண்டி அவருக்கு கொடுத்தீங்க. அதை ஏன் கொடுத்தீங்க? என்ன காரணத்தினால கொடுத்தீங்க? அவர் நம்ம பிள்ளைய கட்டிக்கிட்டாரு, அதுக்காண்டி கொடுத்தீங்க. அல்லது ஆள் நல்லா இருக்கிறாரு, மூக்கு முடிவா இருக்கிறாரு, வச்சுட்டு போட்டு ஒரு கட்டில் அப்படியே கொடுத்திய? எதுக்கு கொடுத்தீங்க? அப்படின்னா ரோட்ல போற வரலாம் கொடுத்துருக்கணும். அவருக்கு கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, மாப்பிள்ளை வீட்டார் பயன்படுத்துகிற பத்தில நீங்க கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, உங்க பிள்ளைய கல்யாணம் முடிக்கிறதுக்காகத்தான் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அப்ப கல்யாணத்துக்காக வேண்டி கொடுக்கப்பட்டால் அவர் கேட்காமல் நீங்க கொடுத்தாலும் இந்த நோக்கத்துக்கு கொடுத்ததுனால வரதட்சணை. என்ன ஆதாரம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜக்காத்தை வசூல் பண்றதுக்காக ஒரு ஆளை அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விடும் பொழுது வசூல் பண்ணிட்டு வந்தவர் வந்து பொருட்களை பங்கு வைக்கிறார். இந்தாங்க ஜக்காத்துடைய பொருட்கள் மக்கள் தந்தது, நான் ஜக்காத்தை வசூல் பண்ண போடும்போது எனக்கு கொஞ்சம் தந்தாங்க அப்படின்னு பிரிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. நீ ஜக்காத்தை வசூல் பண்ண போகும்போது உனக்கு கொடுத்தாங்க, இதையே அவங்க உனக்கு கொடுத்தாங்க. ஜக்காத்து கொடுத்தாங்க, அது ஜக்காத்து ஃபண்ட்ல சேர்த்துட்டோம். ஜக்காத்தை வசூல் பண்ண போகும்போது எனக்கு கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வந்திருக்கிறிய, வசூல் பண்ண போகும்போது கொடுத்த ஜக்காத்துல நீ சேர்க்கணும். அது உனக்கு தனிப்பட்ட முறையில் சேராது. நீ உன் வீட்டுல இருந்திருந்தா இந்த பணம் கிடைச்சிருக்குமா அப்படியே கேட்கிறாங்க. இவர் தன்னுடைய தந்தை வீட்டிலோ தன்னுடைய தாயுடைய வீட்டிலோ இருந்திருந்தால் இவரை தேடி கொண்டு கொடுத்திருப்பாங்களா? இவர் ஜக்காத் வசூல் பண்ண போகும்போது கொடுத்தாங்கல்ல, இதுவும் ஜக்காத்தோட சேர்ந்ததுதான். அப்ப ஒரு கல்யாணத்துக்கு பண்ணும்போது ஒரு கட்டளை கொடுத்திருந்தா, ஒரு மெத்தையை கொடுத்திருந்தா, அது இந்த சமூகத்தில் இருக்கிற வரதட்சணையோட சேர்ந்ததுதான். அப்படி ஒருத்தர் கொடுக்க நினைக்கிறார். உதாரணமா கட்டலும் கொடுக்கணும், மெத்தையும் கொடுக்கணும் நினைக்கிறார். ஆனா அது வரதட்சணையா பெருமைன்னு பயப்படுறாரா?
அவர் வரதட்சணை இல்லாமல் கொடுப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி அப்படின்னா, பிள்ளைக்கு கட்டல் கொடுக்கணும் முடிவு எடுத்தவர் கல்யாணத்து நேரத்தில் கொடுத்துறாம, கல்யாணத்தை ஒட்டி கொடுத்துறாம, கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 வருஷம் ஆகட்டும், அதுக்கு பிறகு மருமகனுக்கு ஒரு கட்டல் எடுத்து கொடுங்க. மார்க்கத்தில் தடை இல்லை. ஏன் கல்யாணம் பண்ணினதுனால கொடுத்தேன்னு சொல்ல முடியாது. கல்யாணம் பண்ணி வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு. சமூகத்தில் இருக்கிற கட்டுப்பாடுகளுக்காக வேண்டித்தான் இன்னைக்கு பெரும்பாலும் இந்த கட்டில பீரோ மெத்தெல்லாம் கொடுக்குறாங்க. எல்லா வீட்லயும் கொடுக்குறாங்க. நம்ம வீட்டுல கொடுக்காம இருந்தா நம்ம பிள்ளை என்ன நினைப்பாங்க, அங்க போய் குத்தி காட்டுவாங்க, 4 பேர் 4 வார்த்தை. அதுக்கு தானே கட்டில கொடுக்குறான். நெசமாவே கொடுக்குற ஆளுக்கெல்லாம் விரும்பி கொடுத்தா கல்யாணத்தோடு கொடுக்க தேவையில்லை, 2 வருஷம் கழிச்சு கூட கொடுப்பாரு. கல்யாணத்தோடு கொடுக்காத ஆளு இப்ப நெசமா கொடுக்க விரும்புற ஒருத்தர் இந்த சமூக கட்டமைப்புக்காக கொடுக்க விரும்புறாருன்னா, கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்குவோம், அவர் கட்டில பத்தி யோசிக்க மாட்டாரு, மெத்தையை பத்தி யோசிக்க மாட்டாரு. ஏன் அதான் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமா ஆழ்ந்துகிட்டு இருக்காரு, இப்ப கூட 20,000 கொண்டு போய் தேவையில்லாம செலவு பண்ணிட்டு போயிருவார். நெசமாவே கொடுக்குற ஆளா 2 வருஷம் ஆனாலும் சரி, நம்ம பிள்ளைக்கு கொடுக்க நினைச்சிருக்கிறோம், எடுத்து கொடுப்போம் அப்படின்னு கொடுப்பாரு. அப்ப கல்யாண நேரத்தில் கல்யாணத்தை ஒட்டி ஒருத்தர் கட்டிலையோ பிரிட்ஜையோ மெத்தையோ வாங்கி கொடுத்தால் அது கல்யாணத்துக்காக கொடுக்கிறார். எனவே அது வரதட்சணையாகத்தான் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். பெண்ணுக்கு மாத்திரம் பயன்படுத்துகிற விதத்திலே கொடுத்திருந்தால் அது தாம் பிள்ளைக்கு அவர் கொடுத்தாருன்னு போயிடும். அதுல வரதட்சணைங்கிற மறைமுகமான எந்த நிர்பந்தமும் இல்லைன்னு ஒரு அம்சம் இப்படி விளங்கிக்கணும். 2வது உங்களுடைய முக்கியமான கேள்வி என்னன்னா, இதுவும் வரதட்சணை இல்லைங்கிறாங்க. இது கல்யாண நேரத்துல கட்டில் மெத்தை கொடுத்தாலும் வரதட்சணை இல்லை. ஏன் இல்லைங்கிறாங்க? அதுக்கு நபிகள் நாயகம் காலத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி ஆயிரமா காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க. யாரு? மகன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. கணவர் யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு. அலிக்கு ரசூலுல்லாஹ் தன்னுடைய மகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கும்போது அப்ப சில பொருட்களை அன்பளிப்பு செய்யறாங்க. ஒரு பாய் கொடுக்குறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு வசதிக்கு தகுந்த மாதிரி. ஒரு தலவாணி கொடுக்குறாங்க, ஒரு போர் ஒன்று கொடுக்குறாங்க, 1-2 தட்டுமுட்டி சாமான் ஒன்று கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான். அது கொடுக்கலாம் என்று சொன்னால் மெத்தை கொடுப்பது என்ன குற்றம்? அவங்க கேள்வி கேளுங்கடா. ரசூலுல்லாஹ் பாயை கொடுத்தாங்க என்று சொன்னால் இன்னைக்கு நான் கட்டில கொடுக்கறது என்ன தப்பு? ரசூலுல்லாஹ் தலவாணியை கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு நான் மெத்தையை கொடுக்கறது என்ன தப்பு? ரசூலுல்லாஹ் தட்டுமுட்டி சாமான் கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு நான் ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்கறது என்ன தப்பு? ரசூலுல்லாஹ் கொடுத்த பிள்ளை கொடுத்துருக்காங்களே, அது மாதிரி எங்க பாப்பா என் பிள்ளைக்குன்னு கொடுத்தாரு, அதுல ஹராம் இல்லை, வரதட்சணை இல்லை அப்படிங்கிறாங்க. இதுல கவனிக்க வேண்டிய அம்சம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கும்போது கொடுத்தாங்கன்னு சொல்றோமே, மகளை விட்டுப்புட்டு இன்னொரு ஆளை அங்க வச்சு கல்யாணம் முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அலிக்கு மகளை நவுட்டிடுவோம் அந்த இடத்துல இருந்து, வேற யாரோ ஒரு பெண்ணுக்கு, சம்பந்தம் இல்லாத ஒரு குறைசி பெண்ணுக்கு, சம்பந்தம் இல்லாத ஒரு அன்சாரி பெண்ணுக்கு அலிக்கு ஒரு பெண்ணை பார்த்து ரசூலுல்லாஹ் திருமணம் முடித்து கொடுத்திருந்தால் அப்பமும் ரசூலுல்லாஹ் பாய கொடுத்திருப்பாங்க. அது பிள்ளைக்காக கொடுத்ததில்லை, தாம் பிள்ளை ஒரு கல்யாணம் முடிக்கிறதுக்காக அதுக்காக வேண்டி கொடுத்ததில்லை. எதுக்காக கொடுத்தாங்கன்னா, பாத்திமாவை எப்படி ரசூலுல்லாஹ் பெத்து எடுத்து வளர்த்து ஆளாக்குறாங்களோ அது மாதிரி அலியையும் சின்ன பிள்ளையில இருந்து ரசூலுல்லாஹ் வளர்த்துட்டு வர்றாங்க. ஒரு விதத்துல சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைனே சொல்லணும் அலி. ஏன்னா சின்ன வயசுல இஸ்லாத்தை ஏத்துட்டு வந்துட்டாரு. ரசூலுல்லாஹ் பெத்தெடுக்கல, அபூ தாலிபுடைய மகன் தான். ஆனா யாருடைய அண்டர்ல இருக்கிறாரு? சின்ன பிள்ளையில இருந்து ரசூலுல்லாஹ் கையில தான் வளர்ந்துட்டு வர்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை வளர்க்குறாங்க. அவங்களுடைய எல்லா பொருளாதார தேவைகளையும் ரசூலுல்லாஹ் நிறைவேற்றுறாங்க. அப்ப கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு தான் மகன் குடும்ப நடத்துறதுக்கு பாய் தலைவாணி எல்லாம் கொடுக்கணும் தான், தான் பொறுப்புல இருக்க கொடுக்கணும் தானே, அதுக்காக ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. நபிகள் நாயகம் கொடுத்தது தான் ஆம்பளை பிள்ளைக்கு கொடுத்த மாதிரி கொடுத்தாங்க, தான் பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்த மாதிரி கொடுக்கல. அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய கஸ்டடியில் இருந்தார்கள். வேறு சம்பந்தம் இல்லாத ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்திருந்தாலும் அப்பவும் ரசூலுல்லாஹ் அலிக்கு கொடுத்தது இந்த தலைவாணி, அலிக்கு கொடுத்த இந்த போர்வை, அலிக்கு கொடுத்த இந்த தட்டுமுட்டு சாமான், அதை மகளை தவிர்த்து வேறு எந்த பெண்ணுக்கு கட்டி கொடுத்திருந்தாலும் ரசூலுல்லாஹ் செஞ்சிருப்பாங்க. இது சாதாரணமா நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம். இன்னைக்கு கொடுக்கிற ஆளுக்கு அப்படியே கொடுக்குறாங்க. இப்போ ஒருத்தர் தான் மகளை கட்டி கொடுக்கறதுக்காக வேண்டி ஒருத்தருக்கு மருமகனுக்கு கட்டில் மெத்தலாம் வாங்கி கொடுக்குறாருல, அந்த மாப்பிள்ளை தான் மகளை விட்டு இன்னொருத்தரை கட்டிக்கிறார். கல்யாணத்தை அன்னைக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, வாங்கி வச்சிருக்கிறார். நாளைக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே மருமக வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கு எல்லாத்தையும் ஏற்றி விடணும் வச்சிருக்கிறார். கல்யாணத்துக்கு காலையில பஞ்சாயத்து ஆயிடுச்சு, கல்யாணம் நடக்காம போயிடுச்சு.
அதே கல்யாண மண்டபத்துல வேற ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்து மாப்பிள்ளை கல்யாணத்தை முடிச்சு விட்டாரு. இப்ப வாங்கி வச்சிருக்க பீரோவை கொடுப்பாரு அவரு? வாங்கி வச்சிருக்க கட்டில கொடுப்பாரு அவரு? என் பிள்ளைய நீ கட்டல உனக்கு என்ன கட்டில் தரணும் கேட்பாரா இல்லையா? ரசூலுல்லாஹ் அலி விஷயத்தை அப்படி கேட்க மாட்டாங்க. ஏன்? அலி ரசூலுல்லாஹ் அவருடைய அண்டர்ல வளர்ந்தவரு. அதனால அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்ததை இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்துல ஒரு பெண்ணுக்கு மனமுடித்து கொடுக்கும் போது கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியோடு சம்பந்தப்படுத்த முடியாது. உங்க கஸ்டடியில ஒருத்தர் வளர்க்கிறீங்க, உங்க சொந்தக்கார பையன் ஒருத்தர் வந்து அனாதையா இருக்கிறாரு, அவரை நீங்க எடுத்து வளர்க்குறீங்க, நீங்க உங்களுடைய பொறுப்புதான் அவரை படிக்க வச்சீங்க, வேலை வாங்கி கொடுத்தீங்க, எல்லா பொறுப்பையும் நீங்க தான் கவனிச்சுக்கிட்டீங்க. உங்க மகளை அவருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறீங்க. இப்ப நீங்க தானே வீடு கட்டி கொடுப்பீங்க, நீங்க தானே பொருளாதார தேவைகளை பாப்பீங்க, நீங்க தானே மகருக்குரிய வேலைகளை பாப்பீங்க, நீங்க தானே கல்யாணத்துக்கு விருந்து கொடுக்குற வேலையை பாப்பீங்க. அப்ப எல்லா வேலையும் நீங்க செய்வீங்க. செய்யறது காரணம் என்ன? மகளுக்காண்டி செய்யல. அந்த மகன், ஆண் மகன் மாப்பிள்ளை வந்து உங்களுடைய பொறுப்புல இருக்கிறதுனால செய்றீங்கன்னு அர்த்தமாகும். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் மார்க்கத்தில் கூடும். இன்னைக்கு இருக்கிற திருமணங்கள் அப்படி சூழ்நிலை இல்லாத காரணத்தினால ரெண்டு பேரும் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் உண்டான எந்த பொருளை கொடுத்தாலும் சமூகத்தினுடைய மறைமுக நிர்பந்தத்திற்காகத்தான், வரதட்சணையாகத்தான் அது கொடுக்கப்படுகிறது என்றுதான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மாதிரி பொருளை கொடுக்க கூடாது, திரும்பி கொடுத்துருங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டது மாதிரி நகையை கொண்டு போய் கொடுக்க சொல்ல தேவையில்லை, டிரெஸ்ஸை கொண்டு போய் கொடுக்க சொல்ல தேவையில்லை, நீங்க மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பொருட்களை கொடுக்க சொல்ல தேவையில்லை. மற்ற ரெண்டு பேருக்கும் பொதுவான பொது பயன்பாட்டுக்குள்ள பொருட்களை கொண்டு போய் கொடுக்க சொல்லுங்க. அது வரதட்சணையாகத்தான் கருதப்படும். இந்த பெண் வீட்டுல இருந்து கொடுக்கக்கூடிய கட்டில மெத்த அந்த நகையெல்லாம் கூடுனீங்க, ஆனா கட்டில மெத்த கூடாதுன்னு சொல்றீங்க நீங்க. அது விளக்க வேணாம். கட்டில மெத்தை பீரோல போக்குவரத்துலாம் பெண்களுக்கு கொடுக்கக்கூடியது, கூடுங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச விளக்கம். அதுக்கு முறையான விளக்கம் கேட்டுக்கொள்கிறேன். வரதட்சணையாக கொடுக்கக்கூடிய அனைத்துமே கூடாது. வரதட்சணையாக கேட்கறது, கேட்டு வாங்குறது தான் வரதட்சணை. ஆனா பெண்ணுக்காக மனமுகந்து கூடிய அனைத்துமே பெண்ணுக்கு கூடும். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் வந்து ஹஜ் நாயகத்தை கல்யாணம் பண்ணும் பொழுது ஹஜ் நாயகத்து சொத்துக்கள் அனைத்தையும் மார்க்கத்துக்காக பயன்படுத்தினாங்க. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் வந்து பாத்திமா கல்யாணம் கொடுக்கும் போது இப்ப நீங்க சொன்ன மாதிரி மெத்த, தலகாணி, போர்வை, வழக்கமாறு மகன்னு பரிசாக கொடுத்தாங்க. அதை கொண்டு அவங்க இடத்த மட்டும் அவங்க சுத்தம் பண்ணிக்கல, அவங்க மட்டும் அதை போத்திக்கல, கணவன் மனைவி ரெண்டு பேருமே தான் போத்திக்கிட்டாங்க, அதை மட்டும் சுத்தம் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கணவன் மனைவி பெண்ணுக்காக கொடுக்கக்கூடிய அனைத்துமே கணவனுக்கும் கூடுங்கிறதா என்னோட பதில். நீங்க வந்து கட்டில மெத்த கொடுக்கறது வந்து பொதுவாக ரெண்டு பேரும் யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கு, அது வந்து கொடுக்க கூடாது, அது கூடாதுங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனா அது ரெண்டுமே உரிமை தான். அதே நேரத்தில் பெண்ணுக்காக ஒரு சொத்து பத்தி பிரிக்கும் பொழுது ஒரு 10 கோடி ரூபாய் பணம் வருது, சொத்து பத்தி பிரிக்கிறாங்க, மாப்பிள்ளை வாங்காம விட்டுருவாங்களா? 10 கோடி ரூபாய் பொண்ணுக்காக வருதுங்க, இது வந்து நாங்க பொண்ணுக்கு தராங்க போது இல்ல வேணாம் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்குவாங்க, அது தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. பெண்ணுக்காக மனம் வந்து கொடுக்கறது எல்லாமே அது வரதட்சணை கிடையாது. அதுல மாப்பிள்ளைக்கும் பங்கு இருக்கு. மனைவியோட சொத்துல கணவனுக்கும் பங்கு உள்ளதான் என்னோட விளக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ஒரு ஹதீஸை வச்சுதான் விளக்கம் கொடுத்தோம். அந்த ஹதீஸ் அவர் கவனிக்கலையா, லாஸ்ட்ல வந்தாரா என்னன்னு தெரியல. மனமு வந்து கொடுத்தால் வாங்கி கொள்ளலாம். அவன் சொல்ல வர கருத்து என்னன்னா, நீங்க எல்லாம் சொல்றீங்க சரிதான், ஆனா மனமு வந்து தானே கொடுக்குறாங்க, வாங்கிக்க வேண்டியதானே? அதான் இப்ப அவங்களுடைய கேள்வி. நான் ஒரு ஹதீஸ் சொன்னேன் ஜகாத்து சம்பந்தமாக. ஜகாத்து சம்பந்தமா வசூல் பண்ண போறாரு, அவங்க மனமு வந்து கொடுத்தாங்க, யார்கிட்டையும் ஒரு சண்டை போட்டுலாம் கேட்கல, நான் வாங்க வந்திருக்கிறேன் எனக்கு ஒரு 10% கமிஷன் கொடு அப்படின்னு கேட்டாங்க. மனம் வந்து தான் கொடுத்தாங்க எல்லாருமே. ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க, மனம் வந்து கொடுத்தாலும் எதுக்கு கொடுத்தான்? ஜகாத்தை வாங்க போகும்போது கொடுத்தாங்க, அதனால நீ வாங்க கூடாதுன்னாங்க. இப்ப கல்யாணத்துக்கு மனம் வந்து கொடுத்தாலும் எதுக்கு கொடுத்தாங்க? கல்யாணம் பண்றதுக்கு தான் கொடுத்தாங்க, அப்ப வாங்க கூடாது. ஒப்பீடு அந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த மனம் வந்துங்கிற கேள்வி வராது. மனம் வந்து கொடுக்கட்டும், இந்த நேரத்துல கொடுத்தா இதுக்காக கொடுத்தாதான் அர்த்தம். வேற ஏதாவது ஒரு நேரத்துல கொடுத்தா இதுக்கு கொடுத்தா எடுத்துக்க மாட்டோம். ஒரு 5 வருஷம் கழிச்சு கொடுக்குறாரு, இதுக்கு கொடுத்தாருன்னு சொல்லுவோமா? சொல்ல தேவையில்லை. கல்யாணம் பண்ணி என்ன பிள்ளை எல்லாம் பத்தி ஊட்டே மாறி போச்சு, இப்ப என்னப்பா அதை பத்தி பேசுறீங்கன்னு சொல்லிவிடுவோம். அதனால ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி நடக்கிற கவனத்துல கொண்டு அதை ஒட்டி கொடுக்கும் போது அதற்கு கொடுத்ததாக அர்த்தம். மனம் வந்து கொடுத்ததாக சொன்னாலும் நெசமா மனம் வந்து கொடுக்கலங்கிறது தான் அது நம்ம புரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையில என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? அவங்க ஜகாத்துக்கு மனம் வந்து கொடுத்தாலும் இல்ல இல்ல இதை நான் மனம் வந்து ஏத்துக்க மாட்டேன், மறைமுகமா என்னமோ ஒரு நிர்பந்தம் இருந்திருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டு கண்டிச்சாங்கல்ல, அதே கண்டனத்தை நாம செய்யணும். அதனால மனம் வந்துங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு வாங்கலாம் சொல்லக்கூடாது. வட்டி வாங்க எல்லாத்தையுமே ஹலால் ஆக்கிடலாம். இப்போ வட்டி நான் கொண்டு மனம் வந்து தான் கொடுத்தேன், லஞ்சம் நான் மனம் வந்து தான் கொடுத்தேன், நானா தான் கொடுத்தேன், எல்லாத்தையுமே ஹலால் ஆக்கிறோம்.
மனமுவந்துங்கிறத வெளிப்படையா தீர்மானிக்க கூடாது. அதுக்கு பின்னாடி சமூக நிர்பந்தம் எதுவும் இருக்குதா அப்படிங்கறத கவனிச்சு தான் அந்த மனமுவந்துங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில மனமுவந்து கொடுத்தாலும் அது ஹராம் தான், வரதட்சணை தாங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, சொத்துரிமையா வந்தாலுமே உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. எப்ப ரைட்ஸ் வரும்னா அந்த சொத்துல உங்க மனைவி இறந்த பிறகுதான் உங்களுக்கு ரைட்ஸ் வரும். மனைவி உசுரோடு இருக்கிற வரைக்கும் மனைவிக்கு போன சொத்து மனைவிக்கு உரியது. அவர்களாக விரும்பி உங்களுக்கு கொடுத்தால் தாராளமா வாங்கிங்க. அவங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள சொத்து வந்துருச்சா, வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து வீடு கட்டி குடும்பம் நடத்துவோம்னு மனைவி சொன்னா வாங்கிக்கோங்க. இல்ல 10 லட்சம் ரூபாய் சொத்து வந்துச்சு, இது நான் பள்ளியாசலுக்கு எழுதி வைக்க போறேன் அப்படின்னு அவங்க சொன்னா நீங்க அப்ஜெக்ஷன் பண்ண முடியாது. மார்க்க ரீதியா நீங்க கேட்க முடியாது. சமூகத்துல கேட்கறாங்களே நீங்க சொல்லலாம், எல்லாரும் கேட்கறாங்களே, எல்லா பேரும் கேட்கறான், மார்க்கப்படி கேட்கலாமா கூடாதா? நான் கேட்க முடியாது, கேட்க கூடாது. மார்க்கத்துல அதற்கு அனுமதி கிடையாது. ஏன்னா விரும்பி கொடுக்கறத ஏத்துக்கலாம்னு எல்லாம் சொல்லி இருக்கிறான். பெரும்பாலும் விரும்பி கொடுத்து விடுறாங்க. 99.9% என்ன ஆயிருதுன்னா நம்ம கேட்கவே தேவையில்லை. அவங்களுக்கு சொந்தமான சொத்தாக இருந்தாலும் கூட அவர்களாக விரும்பி கணவன்மார் கஷ்டப்படும் போது எந்த ஒரு நல்ல மனைவியும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறது இல்லை. கையில இருக்கிற நகையை கழட்டி கொடுக்குறாங்க, கழுத்துல கிடக்கிற கழட்டி கொடுக்குறாங்க, அவங்க பேர்ல இருக்க சொத்துக்களை விற்கத்தான் செய்யறாங்க. அப்படி அவங்களா விரும்பி கொடுத்தா கேள்வி கிடையாது. மகரை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி விடுவான், ஆத்து நிசா சொதுகாத்து நெஹலா ஃபைன் துபினலக்கும் அன் செய்யும் மினு நஃப்சன் ஃபகுலூஹு ஹனிஅம் மரிஆ. மகரை நீங்க பெண்ணுக்கு கொடுத்துடணும், அவங்களுக்குரிய சொத்து அது. அவங்களுக்கு கொடுத்த அந்த சொத்துல அவங்களாக மனம் விரும்பி உங்களுக்கு எதையாவது கொடுத்தா ஃபகுலூஹு ஹனிஅம் மரிஆ, அதை சந்தோஷமா சாப்பிடுங்க. அதுல ஒரு உறுத்தலே தேவையில்லை. மனைவிக்கு வந்த சொத்துரிமை 10 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள சொத்துல வாங்க 2 பேரும் சேர்ந்து வீடு கட்டுவோம், அல்லது நீங்க வீட்டை கட்டுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து குடியிருப்போம் அப்படின்னு மனைவி சொல்றாங்களா, சந்தோஷமா குடியிருங்க. அல்லாஹ் சொல்லிவிட்டான். அவர்களாக விரும்பி கொடுத்தால் அது மார்க்கத்துல தப்பு கிடையாது. இந்த நேரத்தில் இந்த திருமண நேரத்தில் கொடுக்கப்படுறதுதான் பிரச்சனை, அது ஹராமா போயிடும். அந்த பெண்கள் பர்தா விஷயமா, ஹிசாப் விஷயமா, பெண்களுக்கான இஸ்லாமிய சட்டங்கள் கிதாபுல, அதாவது பெண்கள் விரும்பினால் முகத்தை மறைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நம்ம தாய் எழுதினது தான். அதுக்கு ஆதாரமா காமிக்கிறாங்க. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அந்த போர்ல பின்தங்கி போனப்ப அவங்க பார்க்க வர்றப்ப முகத்தை மறைச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஹதீஸை ஆதாரமா காமிக்கிறாங்க. ஆனா இஸ்லாமிய பெண்கள்லே, அதாவது உம்முல் முஃமினீன்கள், அவங்களுக்கு முள்ள தனி சட்டமா முஸ்லிம் பெண்கள் விரும்பினா அவங்க முகத்தை மறைச்சிக்கிறாங்கிறது நம்மளுடைய அதாவது இஸ்லாமிய சட்டமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கறது விரும்புறாங்க. பெண்களுடைய ஆடையில முகத்தை மறைப்பது சம்பந்தமாக மறைக்க தேவையில்லை என்று நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். எந்த அடிப்படையில் சொல்றோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்களுடைய உடலில் முகம் தெரிகிற விதத்திலேதான் பெண்கள் எல்லாம் சமூகத்திலே நடமாடி இருக்கிறார்கள். முகத்தை மறைச்சுக்கிட்டு நடமாடல. அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிற நேரத்துல ஒரு குதிரையில உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு ஒட்டகத்துல. பின்னாடி அவங்களுடைய ஒன்றுவிட்ட சகோதரர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப்னு அவர் பேரு. அப்ப பார்க்க ஒரு பெண்மணி வர்றாங்க, கையில ஒரு சின்ன கை குழந்தைய வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவர்களை தூக்கி காட்டி, அல்லாஹ்வுடைய தூதரே அலி ஹாதா ஹஜ்ஜுன், இந்த குழந்தைக்கு ஹஜ் கடமை உண்டா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நஅம், ஆமா இந்த பிள்ளைக்கு ஹஜ் உண்டு, வலக்கி அஜ்ருன், அதற்குரிய நன்மை உனக்கு தான் உண்டு, பிள்ளைக்கு நன்மை கிடைக்காது. ஏன்? பிள்ளையா தவாஃப் பண்ணுது, பிள்ளைய தூக்கிட்டு நீ தான் தவாஃப் பண்ற. பிள்ளைதான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய போறது இல்ல, நீங்க தான் பிள்ளைய தூக்கிட்டு அரபால போய் உட்காருவீங்க, மினாவில போய் உட்காருவீங்க, முஸ்தலிஃபால போய் உட்காருவீங்க, காபாவை சுத்தி விடுவீங்க, எல்லா வேலையும் செய்யறது நீங்க. அதனால அந்த பிள்ளைய தூக்கிட்டு சுத்தினா பிள்ளைக்குரிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குல்ல, அந்த கேள்வி கேட்ட பொம்பளை ரொம்ப அழகான பொம்பளை, ரொம்ப அழகான பெண்ணு. பின்னாடி இருக்கிற அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய சகோதரர் என்ன பண்றாருன்னா, அந்த பெண்ணை அப்படியே கூர்ந்து பாக்குறார். பின்னாடி அவரே அறிவிக்கிறார், அந்த பெண்ணுடைய அழகு என்னை ஈர்த்தது. அழகு ஈர்த்ததுன்னா எப்படி ஈர்த்திருக்கும்? முழுசா முகத்தை முக்காடு போட்டு மூடி வச்சிருந்தா எதை பார்த்து ஈர்க்கும்? எல்லாமே முழுசா துணியை போட்டு மூடி வச்சிருந்தா ஈர்க்கிறது ஒண்ணுமே இருக்காது. அப்ப அந்த பெண்ணுடைய அழகு அவரை ஈர்த்தது என்று சொன்ன ரசூலுல்லாஹ் அதை கவனிக்கிறாங்க. தான் தம்பி அந்த பெண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு ரசூலுல்லாஹ்க்கு தெரியுது. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அப்படி பின்னாடி திரும்பி அவருடைய கடவா பேர்ல இருக்கிற அதுல அந்த கடவாயை பிடிச்சி இப்படி திருப்பி அந்த பக்கம் திருப்பி விடுறான். இப்படி திருப்பி அங்கிட்டு திரும்பி, இங்க என்ன பார்வை, நான் இந்த பெண்ணோட பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா ஒரு தேவைக்கு பேசுறேன், ஒரு அவசியத்துக்கு பேசுறேன், அவசியத்துக்கு பேசலாம் பார்க்கலாம். நீ எதுக்கு சும்மா தூக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிற, அந்த பக்கம் திரும்பி அப்படின்னு சொல்ல திருப்பி விட்டாங்க. இப்ப இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா,
அந்த ரசூல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல பெண்கள் தங்களுடைய முகத்தை மறைக்காமல் இருந்திருக்கிறார்கள். இன்னொரு அப்ப கூட ஹதீஸ் சொன்னோம். ஒரு பெண்மணி என்னை உங்களுக்கு ஒப்படைத்து விடுகிறேன், நீங்க என் விஷயத்துல முடிவெடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப ஒரு ஆள் வந்துச்சு, எனக்கு இந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சுவீங்கன்னு கேட்டார்ல, அதுல அந்த பெண்ணை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, கருத்த கன்னங்களை உடைய பெண்மணி வந்தார். கண்ணம் கருப்பா இருந்துச்சு எப்படி தெரியும்? கருப்பா சிவப்பாங்கிற கண்ணம் முகம் திறந்திருந்தாலே தெரியும். முகத்தை மூடி வச்சிருந்தா கருப்பா சிவப்பான எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப இது மாதிரி பல நிகழ்ச்சிகள்ல இருந்து நபிகள் நாயகத்தின் காலத்துல பெண்கள் தங்கள் முகத்தை திறந்திருக்கிறார்கள் என்பதை நாம தெரிந்து கொள்கிறோம். இப்ப அவங்களுடைய கேள்வி என்னன்னா, நம்முடைய புத்தகம் ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பெண்கள் முகத்தை மூடிக்கலாம். ஏன்னு கேட்டா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க போருக்கு போகும்போது ஆண்கள் வரும்பொழுது முகத்தை மூடிக்கிட்டாங்க. ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் போது கையில ஒரு விசிறி வச்சிருப்பாங்க. ஆம்பளைங்க யாராவது கிராஸ் பண்ணி வர தெரிஞ்சதுன்னா டக்குனு இப்படி முகத்தை மூடிக்குவாங்க. கையில விசிறி ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஆம்பளைங்க யாராவது கிராஸ் பண்ணி போறது தெரிஞ்சதுன்னா டக்குனு முகத்துக்கு முன்னாடி வச்சுக்குவாங்க. அவங்க போன பிறகு சாதாரணமாக்குவாங்க. இப்படி ஒரு செய்தி இருக்கிறது. அதை ஆதாரமாக காட்டி பெண்கள் முகத்தை மூடலாம் என்று எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஆதாரத்தை பொதுவான ஆதாரமாக நம்ம ஏற்றுக்க முடியாது. அந்த ஆதாரம் நபிகள் நாயகத்தினுடைய மனைவிமார்களுக்கு உரிய அவங்களுடைய நடவடிக்கைகள் என்பது எல்லாருக்கும் பொதுவான நடவடிக்கை கிடையாது. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், யா நிசா நபியே லஸ்துன்ன கஅஹதி மினன் நிசா, நபியுடைய மனைவிமார்களே நீங்கள் மற்ற பெண்களை போன்று கிடையாது. இனி கைத்துன்ன ஃபலா தக்லான பில் கௌலி ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன் வ குல்ல கௌலம் மஅரூஃபா. நீங்க அல்லாஹ் பயந்தீங்க என்று சொன்னால் பேசுகிற பேச்சை குறைஞ்சு பேசாதீங்க. அது தேவையில்லாம மற்றவங்களுடைய உள்ளத்துல தப்பான எண்ணத்தை உண்டாக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்குன்னு சில தனி சட்டத்தை சொல்றோம். அவங்களுக்கு சொல்லப்பட்ட தனி சட்டத்தை பொதுவான சட்டமாக நாம எடுத்துக்கொண்டு எல்லா பெண்களும் அப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஏன்னா நபிகள் நாயகத்தினுடைய சபையிலேயே பெண்கள் முகத்தை திறந்ததற்கான ஆதாரம் இருக்கிற காரணத்தினால் அதைத்தான் பிரதானமாக நாம எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். ஆனாலும் ஒரு பெண் முகத்தை மூடுறாங்கன்னு வச்சுக்குவோம், ஒரு பேச்சுக்கு முகத்தை மூடுறாங்க, இது பாவமா குற்றமா அல்லாஹ் இதுக்கு தண்டனை கொடுப்பானா? அப்படி எடுத்துக்க தேவையில்லை. அதை அவருடைய விருப்பம்னு வேணா எடுத்துக்கலாம். ரசூலுல்லாஹ் காலத்துல முகம் திறந்திருந்ததுக்கு ஆதாரம் கிடைக்குது. ஒரு பெண்ணு முகத்தை மூடிட்டு தான் போவேன்னு முடிவெடுத்து போறாங்க. அவ பாவம், நீ பாவம் பண்ற, பெரிய குற்றம் செய்யற, இஸ்லாத்துக்கு எதிராக நடக்கிற என்று கண்டிக்க தேவையில்லை. அதனால நிறைய கெடுதி ஏற்படுமா? ஆளாருக்கு முகத்தை மூடிட்டு போனீங்கன்னா யாரு கூட யாரு போறான்னு தெரிய மாட்டேங்குது. இஸ்லாத்துக்கு எவனையும் எவ்வளவு ஒருத்தையும் தள்ளிட்டு போறதுக்கு இந்த முகத்தை மூடிட்டு போற கலாச்சாரம் ஒரு பெரிய காரணமா இருக்கு. அதனால முகத்தை திறந்துட்டு போங்க, அதான் நல்லதுன்னு அட்வைஸ் பண்ணலாம். அதையும் தாண்டி ஒரு பெண்ணு மூடத்தான் செய்வேன் என்று மூடினால் அதை குற்றம் சொல்ல முடியாது, பாவம் என்று கருத முடியாது என்பது புரிஞ்சுக்கணும். சஃபீக், தஞ்சாவூர். நமது நண்பர் ஒருவர் ஒரு பக்கத்து ஊர்ல இமாமாக பணியாற்றி வந்தார். அவர் மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டு ஏற்பட்டுச்சு. சம்பந்தப்பட்ட நிர்வாகம் 2 வருட காலம் நீங்க தொழு வைக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. 2 வருட காலம் பிரச்சாரம் பண்ண கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த 2 வருட காலம் முடிஞ்சிருச்சு. சம்பந்தப்பட்ட நிர்வாகம் அனுமதியும் கொடுத்துட்டாங்க, நீங்க தொழு வைக்கலாம், பிரச்சாரம் செய்யலான்னு. இப்போ நம்ம மர்கஸ்ல அவர் வர்றாரு, அவர் தொழு வைக்கிறாரு, அவர் பின்னாடி நம்ம தொழுகிறோம். ஆனா அதுல ஒரு சிலர் இவர் பாலியல் குற்றச்சாட்டுல ஈடுபட்டதுனால இவர் பின்னாடி நாங்க தொழுவ மாட்டோம், தொழுவ கூடாதுன்னு சொல்லிட்டு வரட்டுக்கிறதோட இருக்கிறாங்க. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான், யார் யாரு பின்னாடி தொழுவலாம், யார் யாரு பின்னாடி தொழுவ கூடாதுங்கிறத விளக்கமா எல்லாரும் விளங்கக்கூடிய அளவுல சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாலியல் ரீதியாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தர் பின்னாடி தொழ மாட்டோம், தொழக்கூடாது அப்படின்னு சில பேர் புறக்கணிக்கிறாங்க. இது சரியா தவறான்னு கேட்கிறாங்க. ஒருத்தர் இவர் பின்னாடி நான் தொழமாட்டேன் என்று முடிவெடுப்பதாக இருந்தால் அவர் தப்பு செஞ்சிருக்கிறாரு, பாவம் செஞ்சிருக்கிறாரு, அதனால தொழமாட்டேன்னு ஒருத்தர் பார்த்து சொன்னா உலகத்துல யாரு பின்னாடியும் சொல்ல முடியாது. தப்பு செய்யாத ஆள் யாரு இருக்கிறா? உலகத்துல பாவம் செய்யாத ஆள் யாருதான் இருக்கிறா? யாரையுமே தேர்ந்தெடுக்க முடியாது. எல்லா மனுஷன்டையும் பாவம் இருக்கு. சில பேர் செஞ்ச பாவம் வெளிச்சத்துக்கு வந்துருது, சில பேர் செஞ்ச பாவம் வெளிச்சத்துக்கு வராம அப்படியே மறைஞ்சு போகுது. சில பேரிடத்துல பாரதூரமான பாவங்கள் இருக்கிறது, சில பேரிடத்துல அற்பமான பாவங்கள் இருக்கிறது. ஏதேனும் ஒரு விதத்திலே மனிதர்களிடத்திலே பாவங்கள் இருக்கத்தான் செய்கிறது. பாவம் இல்லாம எந்த மனுஷனும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு பனி ஆதம யுக்திவு பில்லைலி வன் நஹார். ஆதமுடைய மகன் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு நாளின் இரவிலும் பகலிலும்
தவறிழைக்கக்கூடியவனாகவே இருக்கிறான். தவறு செய்வதுங்கிறது மனிதனுடைய இயல்பிலேயே உள்ளது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்தில் சொல்றாங்கன்னா, ஒரு சமூகம் பாவமே செய்யல வச்சுக்குவோம், பாவம்ன்ற பேச்சே கிடையாது, முழுக்க முழுக்க 100% நன்மைகள் மாத்திரம் தான் ஒரு சமூகத்தில் இருந்துச்சுன்னா அப்படி ஒரு சமூகம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஏன்னா ஒரு பாவமும் இல்ல அப்படின்னு அந்த சமூகத்தை அல்லாஹ் அழிச்சிருவான். இது பாவம் செய்யறதுக்கு தூண்டுறதா நினைச்சிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய கருணையை பத்தி பேசக்கூடிய மேட்டர் இது. அந்த சமூகத்தை அழித்து விட்டு வேறொரு சமூகத்தை கொண்டு வருவான். அவர்கள் பாவம் செய்வார்கள், செய்துவிட்டு அல்லாஹ்விடத்துல கையேந்தி யாரெல்லாம் நான் செஞ்சுவிட்டேன் இனிமே செய்ய மாட்டேன் திருத்திக்குவாங்க. செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஆட்கள் கிடையாது, பாவத்தை செய்வாங்க, செஞ்ச பிறகு திருத்திக்குவாங்க. இப்படி ஒரு சமூகம் தான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, எல்லா மனுஷனுடைய பாவம் இருக்கத்தான் செய்யுது, பாவம் இல்லாம யாரும் இல்லைன்னு விளங்குது. இதுல தொழுகை நடத்துவதற்கு ஒருவர் பின்னாடி தொழுவதற்கு தகுதியாக ஒரு இமாமை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் அவர் என்ன லிஸ்ட்ல இருக்கணும் என்று சொன்னால், பாவத்தை ரெண்டா பிரிக்கணும். ஒன்னு அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பெரும்பாவம், மற்றது அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிற எல்லா பாவங்களும். விபச்சாரமா இருந்தாலும், திருட்டாக இருந்தாலும், கொலையாக இருந்தாலும், வட்டியாக இருந்தாலும், புறம்பேசுறதா இருந்தாலும், அவதூறு சொன்னதா இருந்தாலும், நாம எதையெல்லாம் பாவம்னு புரிஞ்சு வச்சிருக்கிறோமோ எல்லா பாவங்களும் தராசுல ஒரு பக்கம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல்ங்கிற பாவம் இன்னொரு பக்கம். இந்த ஒரு பாவம் இருந்துச்சுன்னா அவர் பின்னாடி சொல்ல முடியாது. அத குர்ஆன்ல பல இடத்துல அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மாகாணலில் முஷ்ரிகீன ஐயம்ரு மசாஜித் அல்லாஹி ஷாஹிதீன அலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃப்ரி. இணை கற்பிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ணுவதற்கு தகுதி கிடையாது. ஏனென்றால் அவர்கள் இறை மறுப்புக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். என்ன சொல்றான்? பள்ளிவாசலை நிர்வாகம் பண்றதுக்கே இணை கற்பிக்கிற வரக்கூடாது, நிர்வாகத்துக்கே வரக்கூடாதுன்னா, நிர்வாகம் பள்ளியை நிர்வாகம் பண்றதுக்கே வரக்கூடாதுன்னா பள்ளிவாசல தொழுகை நடத்துற எவ்வளவு பெரிய மேட்ரு. பள்ளியுடைய முக்கியத்துவம் வாய்ந்த பணி அதானே. நிர்வாகம் பண்றது கூட இரண்டாவது பணி. லைட் போடுறது, பாய விரிக்கிறது, தண்ணி ஹவுஸ்ல தண்ணி நடப்புறது, வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறது, இதான் நிர்வாகம். இன்னைக்குள்ள நிர்வாகம். இந்த நிர்வாகத்துக்கே ஒருத்தர் தகுதி இல்லாட்டி பள்ளிவாசலுடைய மிக முக்கியமான ஒரு பணி பள்ளிவாசல தொழுகை நடத்துறது, அந்த பணிக்கு ஒருத்தர் எப்படி தகுதியாவாரு? ஒரு கம்பெனியில ஒருத்தர் கிளர்க்கா இருக்கிறதுக்கு கூட தகுதி இல்லை, ரிஜெக்ட் பண்ணியாச்சு. அவரை போய் மேனேஜிங் டைரக்டர் போஸ்ட்ல கொண்டு உட்கார வைப்பாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நிர்வாகம்னு சொல்றதா இருந்தா தொழுகை நடத்துறது மட்டும்தான் நிர்வாகம், வேற எந்த நிர்வாகமும் கிடையாது. அங்க டியூப்லைட் போடுற வேலை கிடையாது, பாய் விரிக்கிற வேலை கிடையாது, தூத்து பறிக்காடுற பெரிய வேலை கிடையாது, பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. அது மாதிரி நேரத்தில் அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான், பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ணனா முஸ்லிம் இணை கற்பிக்காதவன் தான் பண்ணணும். அப்போ அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற செய்தி என்னன்னா, இணை கற்பிக்கக்கூடியவர் பள்ளிவாசலில் தொழுகை நடத்துவதற்கு தகுதி இல்லை என்ற கருத்து அதுக்குள்ள இருக்கிறது. அது மாதிரி இன்னொரு இடத்துல நான் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தகிதுல் காஃபிரீன அவுலியா. மூமின்களே, நீங்கள் இறை மறுப்பாளர்களை, இறை மறுப்பாளர் என்றால் இறைவனுக்கு இணை கற்பிக்கிறவர்களும் இறை மறுப்பாளர்களும் ரெண்டு ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். அல்லாஹ் சொல்றான், இறை மறுப்பாளர்களை உங்களின் பொறுப்பாளர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். மறுப்பாளர்கள் இணை கற்பிக்கக்கூடியவங்க இறைவனை இல்லைன்னு சொல்றவங்க, அல்லாஹ்வே இல்லைன்னு மறுக்கிறவங்க, அல்லாஹ் ரெண்டல்லா இருக்கிறாங்கிறவங்க, அல்லது தர்காவுக்கு போறவங்க, தாயத்து கட்டுறவங்க, இவங்க எல்லாருமே இணை கற்பிக்கிறவங்க தானே. இதை இணை கற்பிக்கிற பாவம் செய்யறவங்களை உங்கள் பொறுப்பாளர் ஆக்கிக்காதீங்க. பொறுப்புனா என்ன? அது நிறைய அர்த்தங்கள் உள்ளடக்கிய வாசகம். இமாமத்து ஒரு பொறுப்பு தான், நம்மை வழிநடத்தி செல்லக்கூடிய பொறுப்பு. அவர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொன்னா நாமளும் தக்பீர் சொல்லிக்க வேண்டியதான். அவர் ருக்குக்கு போனா நாமளும் ருக்குக்கு போக வேண்டியதான். அவர் சஜிதாக்கு போங்கன்னு சொன்னா நாமளும் சஜிதாக்கு போக வேண்டியதான். இப்படி அவருடைய ஆர்டருக்கு கட்டுப்படுறோமா இல்லையா? நம்முடைய பொறுப்புதாரியா அவர் நியமிக்கிறோம் அர்த்தம். ஒருத்தரை இமாமா தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகைக்கு அவரை பொறுப்பாளராக எடுத்துக்கொள்கிறோம் என்று அர்த்தம். அதையும் அல்லாஹ் கூடாதுன்றான். அப்ப இணை கற்பிக்கக்கூடிய ஆளாக இருந்தால் அந்த ஒரு பாவத்துக்கு தான் நீ இமாமத்து செய்யறதுக்கு தகுதி கிடையாது. அப்படி நீ செஞ்சவன் பின்னாடி நான் நிக்க மாட்டேன் என்று சொல்லணுமே தவிர, இதை தவிர்த்திருக்கிற வேறு எந்த பாவத்தையும் தொழுகை நடத்த தகுதி இல்லை. அப்படியே நீ தொழுகை நடத்தினாலும் உன் பின்னாடி நான் தொழ மாட்டேன் என்று சொல்வது அது அதிக பிரசங்கித்தனம். அப்படி புறக்கணிக்கிறதுக்கு மார்க்கத்துல எந்த ஆதாரமும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சில இடத்துல கேட்கிறான், நபியை பார்த்தே கேட்கிறான், யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக். நபியே, அல்லாஹ் ஹலாலாக்குறதை நீங்க ஹராம் ஆக்குறீங்களா? ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் கண்டிக்கிறான் பல வசனத்துல, வலா தகூலு லிமா தஸிஃபு அல்சினத்துக்குமுல் கதிப ஹாதா ஹலாலுன் வ ஹாதா ஹராமுன்.
நீ தப்பருவா அல்லா இருக்குது அல்லாஹ் மேல இட்டு கட்டி இது கூடும் இது கூடாதுன்னு நீங்களா சொல்லாதீங்க. அல்லாஹ் இதை கூடுனாலும் அது கூடும், அல்லாஹ் இதை கூடாதுனாலும் அதான் கூடாது என்று சொல்லி அல்லாஹ் பல வசனங்கள்ல கண்டிக்கிற காரணத்தினால இணை கற்பித்தல்ங்கிற பாவத்தை தவிர மற்ற பாவங்கள் செய்யக்கூடியவர் பின்னாடி நின்று தொழுவது மார்க்க ரீதியாக எந்த தவறும் கிடையாது, எந்த குற்றத்தையும் ஏற்படுத்த. அதாவது காதலிக்கிறவங்களும் வந்து விபச்சாரத்துல ஈடுபட்டு அப்புறம் கல்யாணத்துல வந்து முடிகிறாங்க. அதை பத்தி எனக்கு தெரியுங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆனவங்களும் விபச்சாரத்துல ஈடுபடுறாங்க, கல்யாணம் ஆகாதவங்களும் விபச்சாரத்துல ஈடுபடுறாங்க. இதுல ரசூல்லா அப்ப என்ன சொல்லியிருக்காங்க அதை பத்தி எனக்கு விளக்கம் வேணும். அதை பத்தி நாங்க வந்து இப்ப தெருவுலையோ இல்ல எங்க ஏரியாலயோ அதை நாங்க பார்த்தோம்னாக்க ஆதாரபூர்வமா அதுக்கு நாங்க என்ன செய்யலாம்? அதுல வந்து இப்ப பொறுப்புல இருக்கிறவங்க வந்து அதை பார்த்துக்கிட்டு அவங்களோட சகோதரா இருக்கிறதுனாலயோ இல்லாட்டி பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்கிறதுனாலயோ நாங்க வந்து அதை தடுத்தாலும் அதை வந்து தடுக்கிறாங்க, எங்களை தடுக்கிறாங்க. அதுக்கு நாங்க என்ன செய்யலாம்? இந்த விபச்சார குற்றச்சாட்டுகள்ல பலரும் ஈடுபடுறாங்க. சில பேரு காதல்ங்கிற பேர்ல கல்யாணத்துக்கு முந்தையே அது மாதிரி தப்பு தண்டாக்கள்ல ஈடுபட்டுறாங்க. சில பேர் திருமணத்துக்கு பிறகும் கூட தகாத உறவுகளை வச்சுக்கிறாங்க. இது மாதிரி நமக்கு தெரிஞ்சு நமக்கு அக்கம் பக்கத்துல குற்றங்கள் நடக்கும்போது எப்படி நடந்து கொள்வது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எப்படி அணுகுனாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணுகிய விதம் என்பது, திருமணத்திற்கு முன்பாக திருமணம் செய்யாத ஒருத்தர் இந்த மாதிரி குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்டால் அவருக்கு வந்து 100 கசையடி கொடுப்பாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அஸ்ஸானியத்து பஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மிஅத ஜல்தா. விபச்சாரம் செய்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு 100 சவுக்கடிகள் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பிச்சிருக்கிறான். குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது திருமணம் செய்வதற்கு முன்னாடி உள்ள ஆட்களுக்கு. திருமணத்துக்கு பிறகு ஒருத்தன் செஞ்சாங்கன்னா அவன் பெரிய குற்றவாளி. திருமணத்துக்கு முன்னாடி கூட ஓரளவுக்கு மன்னிக்கலாம், ஏன்னா அவனுடைய உணர்ச்சிக்கு சரியான வடிகால் கிடைக்கல, ஏதோ உணர்ச்சி வேகத்துல செஞ்சுட்டான்னு அடிச்சுட்டு விட்டுறலாம். ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு ஒருத்தன் அந்த தப்பு பண்றாங்கன்னா அவனுடைய உணர்ச்சிகளுக்கு வந்து வடிகால் ஏற்படுத்துற ஒரு முறையான ஹலாலான ஒரு உறவு இருந்தும் கூட அந்த உறவை விட்டு விட்டு அடுத்த உறவை தேடுறான்னா அவன் இந்த உலகத்திலே வாழ்றது தகுதி இல்லாதவன் சொல்லிவிட்டு மரண தண்டனை தான் அவனுக்கு கொடுப்பாங்க. ஆளை காலம் பண்ணிடுறது. திருமணத்துக்கு பிறகு யாராவது விபச்சார குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்டா, அவங்க விபச்சாரத்தில் ஈடுபட்டு நிரூபிக்கப்பட்டா அவங்கள கல்லால எரிஞ்சு கொண்டு போடுவாங்க. இதுதான் மரண தண்டனை தான் நபிகள் நாயகத்துடைய இஸ்லாமிய சட்டத்தினுடைய ரூல். இன்னைக்கும் கூட அரபு நாடுகள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படும் பொழுது அது மாதிரி தண்டனையை நிறைவேற்றத்தான் செய்யறாங்க. அந்த தண்டனையை நாம இங்க நிறைவேற்ற முடியுமானா இங்க நிறைவேற்ற முடியாது. நம்ம அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே பண்ணிவிட்டான், ஊர்ல கல்யாணத்துல கூட்டி நிப்பாட்டி வச்சு சவுக்கால் அடிக்கிறேன், அந்த வேலையை நாம பார்க்க முடியாது. ஏன்னா தண்டனை கொடுப்பது, குற்றவியல் குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்கிறதுங்கிறது ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. தனி நபர்களோ தனித்தனி குழுக்களோ அல்லது தனி அமைப்புகளோ இயக்கங்களோ இந்த வேலையை செய்யக்கூடாது. இப்படி ஆளாளுக்கு தப்ப கண்டிக்கிறதுக்காண்டி ஆயுதத்தை கையில தூக்குனா, தண்டனை கொடுக்க போறேன்னு களத்துல இறங்கினா, தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரங்கிற லெவல்ல நாடு கெட்டு குட்டிச்சு வர போயிடும். நாட்டுல அமைதி இருக்காது. நம்ம நாட்டுடைய சட்டத்துல எப்படி இது அணுக வேண்டும் வச்சிருக்கிறாங்களோ அப்படித்தான் நாம அணுகணும். சட்டப்படி அணுகிறதா இருந்தா எப்படி அணுகிறது? ஒண்ணும் பண்ண முடியாது. சட்டப்படி அணுகுனா விபச்சார குற்றச்சாட்டின் கீழே நீங்க யாரை கைது பண்ணினாலும் நம்ம நாட்டு சட்டப்படி ஒண்ணும் பண்ண முடியாது. பண்ணினியா வெரி குட் சபாஸ், கையை கூட போய்கிட்டே இருக்கணும். போலீஸ்ல போய் நிப்பாட்டீங்க, பண்ணியா போயிட்டு வா, சந்தோஷமா போயிட்டு வா. என்ன கேப்பா, இந்த ஆளு உன்னை வலுக்கட்டாயமா பண்ணாரா, இந்த பொம்பளை உன்னை வலுக்கட்டாயமா கூப்பிட்டாளா, ரோட்ல வாவான்னு சொல்லி அழைச்சாளா, அப்பதான் கேஸ் போட்டு உள்ளத்துக்கு வைப்பான். இல்ல நானா தான் விரும்பி போனேன் அவங்களா விரும்பி செஞ்சிருக்காங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம நாட்டு சட்டம் அப்படி கூறு கட்ட சட்டத்தை வச்சிருக்கிறாங்க, சட்டப்படி ஒண்ணும் பண்ண முடியாது. அதே நேரத்தில் சமூக அக்கறை உள்ளவங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. சமுதாயத்தில் ஒரு தப்பு நடக்கும் போது அக்கம் பக்கத்துல இது மாதிரி பக்கத்துல ஒருத்தன் வந்து இது மாதிரி ஒரு விபச்சார வீடு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறான், பக்கத்துல குடும்பம் நடத்த முடியுமா? ஆம்பளைங்க ஒழுக்கமா வாழ முடியுமா? அப்ப அதை பார்த்துட்டு சமுதாய அக்கறை உள்ளவங்க வாய் பத்தி சும்மாவும் இருக்க முடியாது. ஏன்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க தீமையை கண்டா கையால தடுங்க, இல்லாட்டி நாவால தடுங்க, இல்லாட்டி வெறுத்து ஒதுக்குங்க. தடுக்கிற கடமை நமக்கு இருக்கு. அதனால என்ன பண்ணணும்னா, தீமை நடக்கிறது என்று திட்டவட்டமாக தெரிய வந்தால் அதான் அக்கம் பக்கத்தில் உள்ள பெரியவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து கையங்களமா பிடிச்சி நிப்பாட்டி சத்தம் போட்டு இனிமே இந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு கடுமையா வான் பண்ணி அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்திட வேண்டியதான். அந்த இடத்துல அது மாதிரி நிகழ்ச்சி நடக்காம அந்த ஆட்களை எல்லாம்
ஆளை காலி பண்ணி ஏரியா மாத்தி விட்டுரு, இங்க இருக்க கூடாது என்று சொல்லி சம்பந்தப்பட்ட ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த வேலையை பார்க்கணும். இல்ல அப்படின்னா அதுக்கு சான்ஸ் இல்ல, எல்லா பேரும் உடம்பையா இருக்கிறான், எவனும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னா நம்முடைய சக்தி தகுந்த மாதிரி போய் சொல்ல வேண்டியதான். ஏன் வேலை அநியா பண்ணிட்டு இருக்க வச்சுக்கிட்டு இருக்கிற, அது நல்லது இல்ல, நீ இது மாதிரி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிற முன்னாடி சொல்லி கொடுத்துருவேன், உங்க அப்பாட்ட போட்டு கொடுத்துருவேன், இந்த தேவை போட்டு விட்டு அந்த தப்பை தடுக்க முடியுமா அப்படி ட்ரை பண்ண வேண்டியதான். அப்படி முடியலையா, அது வேற வழி இல்ல, நமக்கு சக்தி இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒதுங்கிக்க வேண்டியதான். ஆனா இந்த தீமைகளுக்கு இன்னொரு அரசாங்கம் அங்கீகரிக்காத ஒரு ரூட்டும் இருக்கிறது. சில நேரத்தில் அந்த ரூட்டையும் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கும். அரசாங்கத்துடைய கவனத்துக்கு போனா நம்ம குற்றவாளியா போயிடும், தீமையை தடுத்தால் குற்றவாளியா போயிருவோம். தீமையை செஞ்சவன் காதல் தூக்கி விட்டுட்டு போய்கிட்டு இருப்பான், விபச்சாரம் பண்ணினவன் அவன் போலீஸ்ல கேஸ்ல மாட்டாம போவான், தடுக்க போற ஆட்கள் நம்ம மாட்டிக்குவோம். அரசாங்கத்துக்கு கவனத்துக்கு போகாம அந்த வேலையை செஞ்சோம்னு வச்சுக்குவோம், அது தீமையை தடுக்கிறதுக்கு ஒரு வழியா இருக்கும். புடிஞ்சு 2 தட்டை தட்டி பெரிய அளவுல ஒரு பாரதூரமா கொண்டு பிரச்சனையை உருவாக்காம 4 பேர் உள்ள போய் 2 தட்டு தட்டி பெரிய அளவுல வந்துடக்கூடாது. ஏன்னா அரசு ரீதியா பெரிய பிரச்சனையா போயிடும். சம்பந்தப்பட்ட கேஸ் கொடுத்தான்னு வச்சுக்குவோம், அவங்களுக்கு உள்ள வச்சிருவோம், நீங்க எப்படா போய் தண்டிச்சா வச்சேன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா சமூக அக்கறையை கவனத்தில் கொண்டு வெளியே தெரியாம 2 தட்டை தட்டி 2 சட்டத்தை போட்டு இனிமேல் மாதிரி நடக்கக்கூடாது என்ற கோணத்திலே அனுப்பி வைத்து விட்டால் அது இன்றைக்கு நம்முடைய கால சூழ்நிலையில் நாம ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல நம்முடைய சமூக நம்முடைய நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அமைந்திருக்கும். இதை தாண்டி ஒரு முஸ்லீம் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த நாட்டில் வாழ்ந்துகிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க அதே நேரத்தில் இன்னும் நீங்க கவனிக்கணும், சில பேர் என்ன பண்றாங்கன்னா இதுக்காக வேண்டியே தேடி திரிகிறாங்க. எங்கடா யாரா போய்கிட்டே இருக்கிறான், நீ யாரு ரோட்ல ஒரு 2 பேரும் போக இருக்காது, உடனே நீ போயிட்டு வேண்டியது ஆளு ஒரு மாதிரி இருக்க, விசாரிக்கிற பிரச்சனை வேற. ஆனா இதையே தோண்டி துருவோடு இருக்குத, அது தேவையில்லை. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வலா தஜஸ்ஸசு, குற்றங்களை தோண்டி துருவாதீர்கள், துருவி ஆராயாதீர்கள். எங்கடா தப்பு நடக்குது, அது ஓ வேலை இல்லை. தப்பு நடக்கிறது கவனத்துக்கு வருதா, தப்பை பொறுத்த வரைக்கும் அது வெளிப்படுத்தப்படக்கூடாது இஸ்லாம் சொல்லுது. தப்பு உலகத்தை நடக்கத்தான் செய்யும், தப்பு நடக்காம இருக்காது. நடக்கிற தப்பு வெளியில தெரியாம நடந்தா அது ஒரு விதம், நடக்கவே கூடாதுங்கிற ஒண்ணு அதை மீறி நடக்குது. என்ன பண்றது, அதை பப்ளிஷ் பண்ணாதீங்க, வெளிப்படுத்தாதீங்க, ரகசியமா அந்த தப்பை மறைச்சிருங்கன்னு சொல்லு. நாம அதை பகிரங்கப்படுத்தி தோண்டி துருவி பின்னாடி போய் ஆளை கொண்டு நிப்பாட்டி அது மாதிரி வேலைகளில் ஈடுபட்டு கூடாது. காது வச்ச மாதிரி கமுக்கமா இந்த வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம இந்த நாட்டில் செய்ய முடியும். முதல்ல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஆட்சி அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப உலகளாவிய கிலாஃபத்துன்னு சொல்லி பையனோட இது பண்ணி வெளியெடுத்துட்டு இருக்காங்க. எப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, ரசூல்லா எப்படி மதீனாவை தங்களுடைய ஆட்சியின் கீழே கொண்டாந்தாங்களோ, அதாவது 20% இருந்த மதீனாவை தங்களுடைய ஆட்சியின் கீழே எப்படி கொண்டாந்தாங்களோ அதே மாதிரி இந்த உலகத்தை நாங்க கிராபத்து கொண்டு வர போறோம் அப்படிங்கறத மக்கள்கிட்ட என்ன செய்றாங்க, வாய்க்கு நேரடியா சொல்லி நாங்க வெப்பன்ஸ் எல்லாம் இல்லாம அணுகுண்டு அது இல்லாம ரசூல்லா செஞ்ச மாதிரி நாங்க செய்ய போறோம், இது குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதுதான் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ரசூல்லா எந்த விதமான ஆயுதம் இல்லாம செஞ்சாங்களா, ரசூல்லா மதீனாவுல போன பிறகு எவ்வளவு சிரமப்பட்டாங்கிறத நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லணும். ஏன்னு கேட்டா இது மக்கள்கிட்ட என்னது சொல்றப்ப கொஞ்சம் கவர்ச்சியா இருக்கு. நாங்க ஏற்கனவே ஒரு சாரார் ஆட்சியை பிடிக்க போனோம், அது பண்ண போனோம், இது பண்ண போனோம்னு சொல்லிவிட்டு அவங்க பல சிக்கல்ல மாட்டிக்கிட்ட பிறகு இப்ப இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்க எந்த விதமான ஆயுதமுமே இல்லாம ரசூல்லா எப்படி அந்த கிலாபத்தை கொண்டாந்து நிறுவனாங்களோ அதே போல நாங்க உலகத்துல கிலாபத்தை கொண்டு வர போறோம் அப்படிங்கறதா ஒரு இயக்கங்கள் இப்ப மறைமுகமா திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும். உலகளாவிய கிலாபத்தை உருவாக்குவோம் அப்படின்ற கோஷத்தோடு இன்றைக்கு சில பேர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல ஒரு பெரிய ஆட்சியை, ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்கி இஸ்லாமிய ஆட்சியை நிறுவி இஸ்லாமிய அடிப்படையில் உண்டான சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தினது மாதிரி நாங்களும் பண்ண போறோம். ஆனா இதுக்கு முன்னாடி சில பேர் இந்த கொள்கையை கையில் எடுத்தாங்க. அவங்க எல்லாம் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தின் வழியாகத்தான் அதை செய்யணும்னு சொன்னாங்க. நாங்க அப்படி சொல்லல, போராட எல்லாம் தேவையில்லை, ரசூல்லா பண்ணின பாலிசியிலேயே போய் நம்மளும் அதை பண்ணிடலாம்னு சொல்றாங்களே, இது சம்பந்தமா விளக்குங்க அப்படிங்கிறாங்க. உண்மையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட எந்த தூதரா இருந்தாலும் சரி, ஒரு ஆட்சி அதிகாரத்தை உலகத்தில் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு எந்த தூதரையும் அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பவே இல்லை. ஒரு முஸ்லிமுடைய நோக்கம், ஒரு முஸ்லிம் அமைப்புகளுடைய நோக்கம், ஒரு கவர்மெண்டை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு யாரும் செயல்பட தேவையே கிடையாது. ஏன் அப்படின்னா
உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா சீர்திருத்த தூதர்களும் அவங்க உலகத்துக்கு எதனால அனுப்பப்பட்டாங்க, அனுப்பினவங்க என்ன செஞ்சாங்க என்பதை சொல்லும் பொழுது ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய சமுதாய மக்களை அழைச்சி யா கௌமி அபுதுல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, எனது சமுதாயமே நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள், அவனுக்கு யாரையும் இணையாக்காதீர்கள். இதத்தான் ஓரிரை கொள்கையை சொல்றதுக்கு தான் உலகத்துல வந்தாங்க. அப்படி சொல்லும் பொழுது சில நேரங்களில் சில நபிமார்களுடைய கையில ஆட்சியும் கொடுக்கப்பட்டது. ஆட்சி கொடுக்கப்பட்டதுனால அந்த ஆட்சி கொடுக்கப்பட்ட நபிமார்கள் அதை பயன்படுத்தி ஆட்சியும் செஞ்சாங்க. அது ஒரு சில நபிமார்கள் தான். பெரும்பாலான நபிமார்கள் அவங்க ஏகத்துவ பிரச்சாரத்தோடு முடிச்சுக்கிட்டாங்க. அவங்க கையில ஆட்சி ஒப்படைக்கப்படல. ஆட்சி இல்லாமலேயே கடைசி காலம் வரைக்கும் இருந்து மரணித்த இறை தூதர்கள் தான் ஏராளம். பல நபிமார்களுடைய வரலாறு குர்ஆன் சொல்லுகிறது. உதாரணமா மூசா நபிக்கு பிறகு ஒரு நபியை எல்லாம் அனுப்பி விடுறான். அந்த நபியை பத்தி குர்ஆன்ல பேசுகிறான். அலம் தர இலல் மலை மின் பனி இஸ்ராயீல மின்பாதி மூசா, மூசாவுக்கு பிறகு பனு இஸ்ரவேல் சமுதாயத்தில் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதரை பற்றி உங்களுக்கு தெரியுமா கேட்டுட்டு அல்லாஹ் சொல்றான். அலம் தர இலல் மலை மின் பனி இஸ்ராயீல மின்பாதி மூசா இது காலூலி நபியின் லவ் முபஅஸ்லனா மலிகன் நுகாத்தில் ஃபீ சபீலில்லாஹ். அவங்க அந்த சமூகத்தவர்கள் பனு இஸ்ரவேலர்கள் தங்களுடைய நபியிடத்துல கேட்டாங்க, அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சு எங்களுக்கு ஒரு மன்னரை ஏற்படுத்தி தருமாறு அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்கன்னு கேட்டாங்க அப்படின்னு ஒரு வரலாறு வருகிறது. அது என்ன விளங்குதுன்னா, ஒரு நபியிடத்துல போய் ஒரு மன்னரை அல்லாஹ்விடம் இருந்து கேட்டு வாங்குங்கன்னு சொன்னா அந்த நபி மன்னரா இல்லாம இருந்திருக்காங்கன்னு விளங்குதுல. நபியே மன்னரா இருந்தா இன்னொரு மன்னர் எதுக்கு மக்கள் கேட்கிறாங்க? அந்த நபி மன்னரா இல்ல, அதனாலதான் வேற ஒரு மன்னரை கேளு, நீங்க நபியா இருங்க, ஏகத்துவ பிரச்சாரத்தை பண்ணுங்க, மன்னர் ஆட்சி பண்ணட்டும், அரசியல் வேலையை பார்க்கட்டும் என்று சொல்லி அவங்க வேறொரு மன்னரை கேட்டார்கள் குர்ஆன் சொல்லுகிறது. இப்படி பல நபிமார்கள் எந்த ஒரு ஆட்சி பொறுப்புமே இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்து முடித்திருக்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி 1-2 பேர் மாத்திரம்தான் ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட்டாங்க. அப்ப ஒரு முஸ்லிமுடைய நோக்கமும் பிரச்சாரமும் எதை நோக்கி இருக்கணும் என்பதை நபிமார்களுடைய வருகை நமக்கு சொல்கிறது. ஏகத்துவத்தை உலகத்துக்கு சொல்வதுதான் ஒரு முஸ்லிமுடைய நோக்கமா இருக்கணும். அப்படி சொல்லும் போது கிலாபத்து கிடைச்சா அதையும் சேர்த்து வச்சுக்க பயன்படுத்திக்க வேண்டியதான். சொல்லி மக்கள் எல்லாம் ஒரு மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்றோம். இப்ப இந்தியாவில் ஏகத்துவத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாரும் ஏகத்துவத்தை ஏத்துட்டாங்க, எல்லாருமே முஸ்லிமா மாறிட்டாங்க. அப்ப இஸ்லாமிய கவர்மெண்ட் உருவாயிருந்தானே, டோட்டலா இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுமே முஸ்லீம் ஆயிட்டா இங்க வரக்கூடிய ஜனாதிபதி பிரதமர் எல்லாரும் முஸ்லீமா இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய சட்டத்தை எல்லாம் மாத்தி போடலாம், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சட்டத்தை கொண்டு வந்துடலாம், இஸ்லாமிய அடிப்படையில் நாட்டுடைய சட்டத்திட்டங்களை மாற்றிக் கொள்ளலாம். அதை மையமாக வைத்து செயல்படக்கூடாது. செயல்பாடு ஏகத்துவம் பிரச்சாரம் வறுமையில வச்சு அதை வச்சு செயல்படணும். ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு ஒரு சமூகம் உருவாகிவிட்டால், ஒரு அரசாங்கம் கிடைத்து விட்டால் அதை பயன்படுத்துறது மார்க்கத்தில் குற்றம் இல்லை. அதனால அதையே நோக்கமாக கொண்டு செயல்படுவதுங்கிறது அது அப்படி ஒரு வழிமுறையை ரசூலுல்லாஹ் நமக்கு காட்டல. எங்கேயுமே ரசூலுல்லாஹ் கவர்மெண்ட் உருவாக்குறதுக்காக வேண்டி ஒரு பிரச்சாரம் பண்ணல, அதுக்காக வேண்டி ஒரு வேலையை செய்யல. அவங்க ஏகத்துவத்தை தான் செஞ்சாங்க. அல்லாஹ் ஒரு கவர்மெண்ட் அமைச்சு கொடுத்தான். அது மாதிரி இவர்களும் ஏகத்துவத்தை சொன்னால் அதுல நமக்கு அப்செக்ஷன் இல்லை. சரியான ஏகத்துவத்தை சொல்லணும். ஆனா இன்னைக்கு அந்த ஹிலாபத்துங்கிற பேர்ல சொல்றவங்க சரியான ஏகத்துவத்தை சொல்றாங்களா? ஏகத்துவத்தை ஒரு சப்டைட்டிலா வைத்துக் கொண்டு மெயின் நோக்கமாக நம்ம ஆட்சியை உருவாக்கணும், அதுக்காக வேண்டி மக்களை சேர்ப்போம்னு ஆட்சியைத்தான் முக்கியமா வச்சிருக்கிறாங்க, ஏகத்துவத்தை 2ஆம் பட்சமா வச்சிருக்கிறாங்க. எனவே இப்படிப்பட்ட ஏகத்துவத்தை புறந்தள்ளி ஆட்சியை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு நடைமுறை, ஒரு கொள்கைங்கிறது ஒரு முஸ்லிமுக்கு தேவையில்லாது. ஏகத்துவத்தை முன்னிலைப்படுத்தி ஆட்சியை 2ஆம் நிலையில கொண்டு வந்து வச்சால் தாராளமாக வரவேற்கலாம். நல்ல மக்களாக, நல்ல கொள்கையுடையவர்களாக, நம்மை விட சிறந்த செயல்பாடுகளோடு அவர்கள் செயல்பட்டால் அவர்களோடு சேர்ந்து நாமும் செயல்படுவதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்றைக்கு அவர்கள் அந்த தரத்தில் இல்லை. என்னுடைய கேள்வி இறந்து போனவங்களுக்கு இந்த குர்ஆன் யாசின் அதெல்லாம் ஓதுறாங்க, அது கூடாது, அது தெளிவா இருக்கும். ஆனா ஹஜ்ஜி செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க, ஹஜ்ஜி செய்யலாம்னு சொல்றாங்க. என்னோட நண்பர்லாம் ஹஜ்ஜி மட்டும் கூடும், இந்த இதெல்லாம் கூடாதா அப்படின்னு சொல்றாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு இறைவனுக்கு உருவம் உண்டு, ஆனா விஞ்ஞான நீதிப்படி உருவம் இருக்கிறதெல்லாம் அழியக்கூடியவன்னு சொல்றாங்க. இதை பத்தி அறிவுபூர்வமான பதிலும் ஹதீஸ் ஆதாரமான பதிலும். இறந்தவர்களுக்கு யாசின் ஓதக்கூடாது, குர்ஆன் ஓதக்கூடாதுன்னு சொல்றோமே,
அப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்கிறாரு, ஹஜ் செய்யலாம்னு சொல்றீங்க, ஹஜ் மட்டும் செய்யலாம், குர்ஆன் மட்டும் ஓதக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னு நாம எதை சொன்னாலும் ரசூலுல்லாஹ் சொன்னதை தான் நாம சொல்லுவோம். நாம கூட்டி குறைச்சி சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. ரசூலுல்லாஹ் ஹஜ் செய்யலாம்னு சொன்னா நம்ம செய்யலாம்னு சொல்ல போறோம். ரசூலுல்லாஹ் செய்யக்கூடாதுன்னா நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்ல போறோம். மார்க்கத்துக்கான அத்தாரிட்டி அவங்க தானே. அல்லாஹ் அவங்களுக்கு தான் வஹி வழங்க போறான். அவங்களுக்கு தான் இஸ்லாத்துடைய கடமைகள் என்னன்னு தெரியும். இதை செய்யலாம் அதை செய்யக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னா அவங்க எதை செய்யலாம்னு சொன்னாங்களோ அதை செஞ்சுட்டு போக வேண்டியதான். எதை செய்யக்கூடாதுனாங்களோ அதை செய்யக்கூடாதுன்னு ஒதுங்க வேண்டியதான். ஒரு நாட்டுல ஒரு ரூபா நோட்டை அச்சடிச்சு விடுறாங்க. இன்னொருத்தன் அவனும் ஒருத்தன் என்ன பண்றான், ஒரு ஜெராக்ஸ் மிஷினை வச்சுக்கிட்டு கலர் ஜெராக்ஸ் வச்சு அவனும் ரூபா நோட்டை அச்சடிச்சு பிரிண்ட் பண்ணி விடுறான். நாட்டு கவர்மெண்ட் சொல்லுது, அரசாங்கம் சொல்லுது, நீ இந்த நோட்டை பயன்படுத்தி இந்த நோட்டை பயன்படுத்தாத அப்படின்னு. இதை மட்டும் பயன்படுத்தலாம், அதை மட்டும் பயன்படுத்த கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போமா? கேட்க மாட்டேங்க. அதை கவர்மெண்ட் அங்கீகரிச்சிருக்குப்பா, இது அங்கீகரிக்கலப்பா. இது கள்ள நோட்டு, கவர்மெண்ட் அங்கீகரிக்கல, அது நல்ல நோட்டு, கவர்மெண்டே அச்சடிச்ச நோட்டு, அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அதே மாதிரி அந்த ஹஜ் செய்யறதுங்கிறது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அங்கீகரிக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் வைக்க சொன்னாங்க. யாசீன் ஓதுறது ரசூலுல்லாஹ் வைக்க சொல்லல, குர்ஆன் ஓதுறது ரசூலுல்லாஹ் வைக்க சொல்லல. ரசூலுல்லாஹ் ஓகே சொல்லியிருந்தா யாசீனே ஓதுங்க, ரசூலுல்லாஹ் ஓகேன்னு சொல்லியிருந்தா குர்ஆன் ஓதுங்க. ரசூலுல்லாஹ் அதை அங்கீகரிக்கல, இதை அங்கீகரிச்சாங்க. எதை அங்கீகரிச்சாங்களோ அதை செய்யுங்க, எதை அங்கீகரிக்கல அதை விட்டுட்டு விலகுங்க. ஹஜ் மாத்திரம் இல்ல, மொத்தம் 5 காரியங்கள் இருக்கிறது. இறந்தவருக்காக நாம செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட காரியங்களாக ஒரு 5 காரியங்களை ரசூலுல்லாஹ் பட்டியலிடுறாங்க. என்னன்னா, இறந்து போன பெற்றோர்கள் ஹஜ் கடமையாக இருந்து ஹஜ்ஜை செய்யாமல் மரணித்திருந்தால் அந்த அவர்களின் சார்பில் அவருடைய வாரிசுகள் அந்த ஹஜ்ஜை செய்யலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இறந்து போன பெற்றோர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை நேர்ச்சை செய்திருந்து, அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறேன், அல்லாஹ்வுக்காக 10 ஏழைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கிறேன், அல்லாஹ்வுக்காக இதை செய்யறேன் அதை செய்யறேன் ஏதாவது நேர்ச்சை பண்ணி இருந்து அந்த நேர்ச்சையை நிறைவேற்றாமல் மரணித்திருந்தால் தாராளமாக வாரிசுகள் அந்த நேர்ச்சையை நிறைவேற்றலாம். அவங்களே நிறைவேற்றியதாக அல்லாஹ் எடுத்துக்கொள்வான். மூணாவது, இறந்தவர்கள் கடன் வாங்கியிருந்து கடனை அடைக்காமல் மரணித்திருந்தால் அவர்களுடைய வாரிசுகள் கடனை அடைக்கலாம், இறந்தவர்களே அடைத்ததாக அல்லாஹ் எடுத்துக்கொள்வான். நாலாவது, இறந்தவர்களுக்காக அவர்களுடைய வாரிசுகள் தர்மம் செய்யலாம். ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், தர்மம் செய்யலாம். அந்த நன்மையை அல்லாஹ் இறந்தவர்களுக்கு வழங்குவான். அஞ்சாவதாக, இறந்தவர்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்யலாம். ஒவ்வொரு நேர தொழுகையிலையும் ஒவ்வொரு துவா செய்யும் பொழுதும் அவங்களுக்காண்டி துவா செய்யலாம். அப்படி துவா செஞ்சா அந்த துவாவையும் அவர்களுக்குரிய நன்மையாக அல்லாஹ் எடுத்துக்கொள்வான். ஹஜ் செய்யலாம், தர்மம் செய்யலாம், கடனை அடைக்கலாம், நேர்ச்சிகள் நிறைவேற்றலாம், பிரார்த்தனை செய்யலாம். இந்த 5 காரியங்களும் இறந்தவர்களுக்கு நன்மையை கொண்டு போய் சேர்க்கிற காரியங்கள் சொல்லி இருக்கிறாங்க. இது தவிர உள்ள எந்த காரியமும் தான் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத காரியம். ஒண்ணு. ரெண்டாவது அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது, ஆனா எதுக்கெல்லாம் உருவம் இருக்குதோ அதுவெல்லாம் அழிஞ்சு போகும் அப்படின்னு சயின்ஸ்ல அறிவியல் பூர்வமா சொல்றாங்களே, அப்ப அல்லாஹ்வும் அழிஞ்சிருவானா, இது எப்படி விளங்குறது அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த அறிவியல் இருக்குதுல, அறிவியல்ல 2 அறிவியல் இருக்கிறது. ஒன்று நிரூபிக்கப்பட்ட அறிவியல், ஒண்ணு. இன்னொன்னு அனுமானமாக சொல்லப்பட்ட அறிவியல். அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு யூகத்துல சில விஷயங்களை கவனிச்சு பார்க்கும்போது அது மாதிரி தெரியுதியா அப்படின்னு ஒரு முடிவு வந்துருவாங்க. ஆனா பின்னாடி கொஞ்ச காலம் கழிச்சு ஆய்வு பண்ணி பார்த்தா அது பொய்ன்னு தெரியும். அப்படி எவ்வளவோ விஷயங்கள்ல விஞ்ஞானம் பொய்யாக்கி இருக்கிறது. ஒரு நாள்ல ஓகே சரின்னு சொன்னதை பின்னாடி தப்புன்னு சொல்லி இருக்கிறது. உதாரணமா விஞ்ஞான பூர்வமா ஒரு காலத்துல மனுஷன் குரங்குல இருந்தா பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எதை வச்சு சொன்னா, குரங்கும் மனுஷனையும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு, நாயும் மனுஷனையும் பார்த்தா வித்தியாசம் நிறைய இருக்குது, கழுதையும் மனுஷனையும் பார்த்தா வித்தியாசம் நிறைய இருக்குது. ஆனா குரங்கையும் மனுஷனையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பாருங்க, அப்படி சேமா இருக்கு. மனுஷன் சொல்லிற மாதிரியே குரங்கு சொல்லியது, நம்ம கையை வச்சு சொல்லிவோம் அது மாதிரியே சொல்லியது, நம்ம பிள்ளைக்கு பேன் பார்ப்போம் அது மாதிரியே பேன் பார்க்குது, நம்ம ஒரு பழத்தை பிச்சு தின்போம் அது மாதிரியே திங்குது, அழகா சாம்பார் சட்னியில பிரிச்சு திங்குது. குட்டால மாதிரி எடுத்துக்கு போனீங்க, குரங்கு நிறைஞ்சிருக்க எடுத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்குவோம், பொட்டணத்தை அழகா உழைக்கும். நம்ம உழைப்போம்ல, இட்லி வாங்கி வச்சுட்டு பொட்டணத்தை எப்படி கிளியாம உழைப்போம், அது மாதிரி குரங்கு உழைக்குது. நம்ம சிரிக்கிற மாதிரி ஈன்னு சிரிக்கும், பல்ல காட்டி பார்த்திருக்கீங்களா, அது மாதிரி சிரிக்குது. இதெல்லாம் பார்த்தான் சார்லஸ் டார்வின் ஒரு ஆளு, நம்மளே மாதிரி சிரிக்குது, நம்மளே மாதிரி பேன் பார்க்குது, நம்மளே மாதிரி ஓடுது, நம்மளே மாதிரி திங்குது, அதனால அதுல இருந்தா நம்ம வந்துருப்போம்னு சொல்லிவிட்டு அவன் அடிச்சு விட்டான். அதுக்கப்புறம் பின்னாடி ஆராய்ச்சி டெவலப் ஆகி இன்னைக்கு சொல்றான், குரங்குக்கு மனுஷனுக்கு சம்பந்தமே இல்லையா, குரங்குல இருந்தா மனுஷன் வரவே இல்லை, குரங்கு தனி படைப்பு, மனுஷன் தனி படைப்புன்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கான்.
இப்படி எத்தனையோ விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கு. இந்த பூமியை உருண்டைங்கிறோம். ஒரு காலத்துல பூமியை தட்டன்னு இருந்தாங்க. அது தட்டன்னு சொல்லும் போது அது அனுமான அறிவியல். இன்றைக்கு உருண்டை என்று சொல்லுங்கன்னா இது நிரூபிக்கப்பட்ட அறிவியல். இந்த உருண்டையிலே எத்தனை உருண்டை சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஆரம்பத்தில் பூமியினுடைய உருண்டை எப்படி இருந்துச்சுன்னா ஆரஞ்சு பழத்தை மாதிரி உருண்டையா இருந்துச்சுன்னா. இன்னைக்கு எந்த உருண்டையா இருக்கு? இன்னைக்கு உருண்டை தான். ஆனா உருண்டை என்ன வடிவம்? உருண்டையில பல வடிவம் இருக்குல்ல. இன்னைக்கு கோழி முட்டை வடிவம், நீள்வட்ட வடிவத்தில். பூமியினுடைய அந்த போட்டோ பார்த்தவங்களுக்கு நல்லா, அந்த உருண்டையை பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். உருண்டை எப்படி இருக்கும்னா, உருண்டு ரெண்டு சைடு கொஞ்சம் நீட்டிக்கிட்டு கொஞ்சம் சப்பையா இருக்கும். சைடுல உருண்டையா இருக்கும். உருண்டை இந்த தவிழ் இருக்குல்ல, கொட்டடிக்கிறோம்ல, அதை அப்படி கொஞ்சம் அப்படி ஷார்ட் பண்ணா எப்படி இருக்கும்? நல்ல உருண்டை, அவருடைய ஓரம் கொஞ்சம் நீண்டு ரெண்டு பக்கமும் அப்படி ஒரு சப்பையா இருக்கும். அப்படித்தான் உருண்டையினுடைய அம்சம் இன்னைக்கு நிஜமான பூமியினுடைய லெவல் இருக்கிறது. ஆனா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? ஆரஞ்சு பழம் என்ன உருண்டையில் இருக்குது வடிவத்தில், அந்த உருண்டையில தான் பூமி இருக்குன்னாங்க. இன்னைக்கு அது பொய்யாயிடுச்சு, இது உண்மைங்கிறான். இப்படி எத்தனையோ விஷயங்கள் ஒரு காலத்தில் அனுமானமாக இருந்தது, பிற்காலத்தில் அது பொய் என்று நிரூபிக்கப்பட்டு வேறொரு செய்தியை விஞ்ஞானம் சொல்லி இருக்கிறது. அதே மாதிரி இந்த விஷயத்திலையும் உருவம் உள்ள எல்லாம் அழியும் என்று விஞ்ஞானம் சொன்னாலும் அது பொய்யான விஞ்ஞானம் தான். ஏன்னா அல்லாஹ் டிக்ளேர் பண்ணதுக்கு பிறகு அல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு எதிராக எவ்வளவு பெரிய விஞ்ஞானி சொன்னாலும் அது பொய்யா தான் இருக்கும். ஏன்? அல்லாஹ் சொல்றான், குல்லுமன் அலைஹா ஃபான், எல்லாம் அழிந்து போகும், ஜலாலி வெள்ளிக்கிறாம், உமது இறைவனின் சங்கைக்குரிய திருமுகம் மாத்திரமே நிலைத்து நிற்கும். அல்லாஹ் ஒண்ணுக்கு மாத்திரம் விதிவிலக்கு அல்லாஹ் சொல்லிவிட்டான். விஞ்ஞானி சொல்ற மாதிரி எல்லாம் அழியும், உலகத்தில் இருக்கிற எல்லாம் அழியும், அல்லாஹ்வுக்கு ஒரு விதிவிலக்கு. அந்த விஷயத்துல விஞ்ஞானம் சொல்லக்கூடிய நாம ஏத்துக்க முடியாது, அது பொய்யான விஞ்ஞானம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த விஞ்ஞானத்தினுடைய உண்மைகள் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் நிரூபிக்கப்படலாம். அல்லாஹ்